வேதத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்தவர்கள் என்று நாம் பார்க்கும்போது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ದೊಡ್ಡವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದವರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ, அவர்கள் பெரிய காரியங்களை செய்தார்கள் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் செய்தார், கர்த்தருடைய பலத்திலே செய்தார்கள், கர்த்தர் செய்தார் என்று சொல்லி உடனே சொல்லி முடிச்சு ஆண்டவர் தான் செஞ்சார் அப்படின்னு மூடிடுவோம். இதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சபை வளராமல் ஜெயம் பெற முடியாமல் ಬಲಹೀನವಾಗಿರುತ್ತದೆ. ಯಾವುದೋ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ನಾವು ದೇವರು ಮಾಡಿದ್ದು ಆತನು ಮಾಡಿದ್ದು ಅಂತ ಹೇಳಿಬಿಡುತ್ತೇವೆ. ಆದ್ದರಿಂದಲೇ ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಯದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಿದೆ. பொதுவாக சபையிலே ஜனங்கள் வந்த உடனே எல்லாம் கர்த்தர் தான், கர்த்தரை மட்டும் தான் பார்க்கணும், அவர் தான் எல்லாம் செய்வார், நம்ம ஒண்ணும் இல்லை, நீ தூசி, நீ குப்பை, நீ உதவாக்கற, நீ யூஸ்லெஸ், எல்லாம் அவர் தான், அப்படின்ற ஒரு சைக்காலஜில நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி விடுறோம். ಸಭೆಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ ದೇವರೇ ಎಲ್ಲವೂ, ದೇವರಿಂದಲೇ ಎಲ್ಲವೂ ನಡೆಯುತ್ತೆ, ನಮ್ಮಿಂದ ಏನೂ ಇಲ್ಲ, ನಾವು ಧೂಳು, ನಾವು ಕಸಕ್ಕೆ ಸಮಾನ ಅಂತ ಹೀಗೆಲ್ಲ ಹೇಳಿ ನಮ್ಮನ್ನ ಬ್ರೈನ್ ವಾಶ್ ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த டாக்டரின் சோம்பேறிகளுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ಈ ಡಾಕ್ಟರಿನ್ ಸೋಮಾರಿಗಳಿಗೆ ತುಂಬಾ ಸುಲಭವಾಗಿ ஜெபம் பண்றோம், பாப்போம், ஆண்டவர் சித்தமான நடக்கும். நீ சோம்பேறி, நீ தோற்ற, நீ பிளான் பண்ணலன்னு அது யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೆ ಆದರೆ ನಡೆಯಲಿಲ್ಲ, ಹೀಗೆ ಇರುವಾಗ ನೀನು ಸೋಮೇರಿ, ನಿನ್ನಿಂದ ಅದು ಆಗಲಿಲ್ಲ ಅಂತ ಯಾರು ಅದನ್ನ ಹೇಳಿಕೊಡುವುದಿಲ್ಲ. நீ அதை குறித்து படிக்கல, நீ அதை பிளான் பண்ணல, நீ அதை டிசிப்ளின்டா இருக்கல, நீ அதை செய்ய வேண்டிய விதத்துல செய்யல, எழும்ப வேண்டிய நேரத்துல எழும்பல, ஓட வேண்டிய நேரத்துல ஓடல என்பதை குறித்து யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லா பழியும் எங்கதான்? அவர் சித்தம் இல்ல, அவர் செய்யல, அவர் சித்தமான நடந்திருக்கும் இல்ல பாஸ்டர் அப்படின்ற மாதிரி. ನೀನು ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಓದಲಿಲ್ಲ, ನೀನು ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಪ್ಲಾನ್ ಮಾಡಲಿಲ್ಲ, ನೀನು ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ನಡೆಸಲಿಲ್ಲ ಅಂತ ಯಾರು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ಎಲ್ಲವೂ ಹೇಳುವುದು, ಬ್ಲೇಮ್ ಮಾಡುವುದು ಒಬ್ಬರನ್ನೇ. ಆತನ ಚಿತ್ತವಿಲ್ಲ, ಆತನು ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂತ ದೇವರನ್ನ ಬ್ಲೇಮ್ ಮಾಡುತ್ತಾರೆ. உங்க வாழ்க்கையில் ஒருவருடைய நஷ்டங்களோ தோல்விகளோ கஷ்டங்களை அனுபவித்தால் உங்களை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்துவதல்ல என்னுடைய நோக்கம். தகப்பன் அந்த ஸ்தானத்தில் இருந்து உங்களை அறிவுரை செய்து வளர்க்கும்படி தேவன் என்னை இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார். ஆமென். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಇತ್ತು ಅಥವಾ ಅದು ಯಾವುದೋ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಅದನ್ನು ತೋರಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಷ್ಟಪಡಿಸುತ್ತಿಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನು ಸರಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ತಂದೆಯಾಗಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. இப்படிப்பட்ட செய்திகளை கொடுக்கும்போது சில வேளையில உங்க பிரச்சனை எனக்கு சொல்லியிருப்பீங்க, பாஸ்டர் பாரு என்ன மனசுல வச்சு குத்துறாரு, என்ன வேதனைப்படுத்துறாரு, என்ன அவர் பிரச்சனையை சொன்ன பிறகு அவர் பழி எம்எல்ஏ போறாரு ஸ்டேஜ்ல இருந்து, அப்படி நீங்க நினைக்க கூடாது. உங்களை குறித்தல்ல, பொதுவான சபைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை தான் பேசுகிறேன். தகப்பன் என்ற ஸ்தானத்தில் நின்று எல்லாரையும் நேசித்து எல்லாரும் வளர வேண்டும், வாழ்க்கையிலே திருந்த வேண்டும், மாற வேண்டும், வெற்றி எடுக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்திலே நான் பேசுகிறேன். அதை உங்களுக்கு நேருக்கு நேர் சொல்வது மாதிரி இருந்தால் தயவு செய்து என்னை தப்பாக நினைக்க வேண்டாம். ನೀವು ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ನನ್ನ ಬಳಿ ನೀವು ಹೇಳಿಕೊಂಡಿರಬಹುದು, ನಾನು ಅದನ್ನಿಟ್ಟುಕೊಂಡು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ಅಂತ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿ. ಒಂದು ತಂದೆಯಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಹೇಳಲು, ನಿಮಗೆ ತಿಳಿಸಿ ಹೇಳಲು ನಾನು ಇದನ್ನು ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದೇನೆ. ರೆಡಿ? ಓಕೆ, ಆರಂಭಿக்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம் படிப்போம். 6:7 நீதிமொழிகள் 6. எறும்பினிடத்தில் போய், சோம்பேறியே எறும்பினிடத்தில் போய் புத்தியை கற்றுக்கொள். யார் எழுதினது? உலகத்திலே ஞானம் மிகுந்த சாலமோன் எழுதுகிறார். ಜ್ಞಾನಿಯಾದಂಥ ಸೊಲೊಮೋನನು ಬರೆದಂಥದ್ದು ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 6 ಮತ್ತು 6ನೇ ವಾಕ್ಯ. ಸೋಮಾರಿಯ ಇರುವೆ ಹತ್ತಿರ ಹೋಗಿ ಅವರ ನಡವಳಿಕೆಯನ್ನು ಜ್ಞಾನವನ್ನು ಪಡೆದುಕೋ. சாலமோன் ஞானி. ஓகே, ಸೊಲೊಮೋನನು ಜ್ಞಾನಿ. அவர் செய்ததெல்லாமே கர்த்தர் அவர் கொடுத்த ஞானத்தினால செய்தார் என்று சொல்லி நாம் லகுவாக சொல்லிடலாம். ಅವರು ಹೇಳಿದ್ದೆಲ್ಲವನ್ನು ಕರ್ತರು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟ ಜ್ಞಾನದಿಂದ ಆತನು ಇದನ್ನೆಲ್ಲ ಬರೆದಿದ್ದಾನೆ ಅಂತ ನಾವು ಸುಲಭವಾಗಿ ಹೇಳಬಹುದು. அப்படி சொல்லி முடிச்சிடலாமா? ಹಾಗೆ ಹೇಳಿ ಮುಗಿಸಬಹುದಾ? அவருக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துட்டா அவர் செய்கிறார். ಅವರಿಗೆ ದೇವರು ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದರಿಂದ அவருக்கு கர்த்தர் பணத்தை கொடுத்தார், அவர் செய்கிறார். ದೇವರು ಅವರಿಗೆ ಹಣ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவருக்கு கர்த்தர் சப்போர்ட்டை கொடுத்தார், அவர் செய்கிறார். ದೇವರು ಅವರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆದ್ದರಿಂದ ಅವರು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்படி சொல்லி முடிச்சிடலாமா? ಹೀಗೆ ಹೇಳಿ ಮುಗಿಸಬಹುದಾ? அப்படி அல்ல, ಹಾಗಲ್ಲ. அந்த ஞானியான சாலமோன், ಆ ಜ್ಞಾನಿಯಾದಂತ ಸೊಲೊಮೋನ್ தான் எறும்பினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை இங்கே எழுதுகிறார். ತಾನು ಇರುವೆಯ ಬಳಿ ಕಲಿತುಕೊಂಡದ್ದನ್ನು ಆತನು ಇಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. தான் கற்றுக்கொண்டதை மற்றவனுக்கு ಟೀಚ್ பண்ணுகிறார். ತಾನು ಕಲಿತುಕೊಂಡದ್ದನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ ಟೀಚ್ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப அவர் என்ன கற்றுக்கொண்டாரா? ಹಾಗಾದ್ರೆ ಅವರು ಏನು ಕಲಿತುಕೊಂಡರು? எறும்பினிடத்திலிருந்து புத்தியை கற்றுக்கொண்டார். ಇರುವೆಯ ಬಳಿಯಿಂದ ಬುದ್ಧಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. ஞானியாய் இருப்பதை மட்டுமல்ல, ಜ್ಞಾನವಾಗಿ ಇರುವುದನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, பணத்து இருப்பதனால் மட்டுமல்ல,
பணம் இருப்பதனால் மட்டுமல்ல, ಹಣವಿರುವುದನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ஒத்து வருவதனால் அல்ல, ಸಂದರ್ಭಗಳು ಸನ್ನಿವೇಶಗಳು ನಿಮಗೆ ಸರಿಯಾಗಿ ಬರುವುದರಿಂದಲ್ಲ. சாலமோன் வாழ்க்கையின் வெற்றி, ಸೊಲೊಮೋನ ಜೀವನದ ಜಯ, அவன் இரும்பை போல அவர் வேகமாய் வேலை செய்தார். ಆತನು ಇರುವೆಯ ಹಾಗೆ ಅವನು ತೀವ್ರವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದನು. எறும்பு என்ன பண்ணுதான்? ಇರುವೆ ಏನು அதனுடைய வழிகளை கவனித்து பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಆತನ ಅವುಗಳ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡು ಎಂದು அடுத்த ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. வசனம், ನಂತರದ அதுக்கு ராஜாவும் இல்ல, ಅದಕ್ಕೆ லீடரும் இல்ல, ಅಧಿಕಾರಿಗಳು ಇಲ್ಲ, ஆனால் அது அயராது இரவும் பகலும் உழைக்கிறது. ಆದರೆ ಅದು ಬೇಸತ್ತು ಹೋಗದೆ ಹಗಲು ರಾತ್ರಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. இப்ப எறும்புக்கு, ಈಗ ಇರುವೆಗೆ அதுக்கு இயற்கையாவே இருக்கிற குணத்தை போக வேறொரு தீர்மானம் எடுக்க முடியாது. ಅದಕ್ಕೆ ನೈಸರ್ಗಿಕವಾಗಿ ಇರುವಂತ ಒಂದು ಸ್ವಭಾವವನ್ನು ಬಿಟ್ಟು ಅದು ಬೇರೆ ಯಾವುದೇ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எறும்புக்கு அந்த பகுத்தறிவு, அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமை ஆண்டவர் கொடுக்கல. ಇರುವೆಗೆ ಆ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಅಂತ ಜ್ಞಾನವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಅದು நினைச்சாலும் ரெஸ்ட் எடுக்க தெரியாது அதுக்கு. ಅದು ಅಂದುಕೊಂಡರೂ ಅದು ರೆಸ್ಟ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ. ஆனால் நமக்கு, ಆದರೆ ನಮಗೆ தீர்மானம் எடுக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಬೇಕಾದ ಶಕ್ತಿಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ பேரு தான் ಫ್ರೀ வில். ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಫ್ರೀ ವಿಲ್, சுயசித்தம். ಸ್ವಚಿತ್ತ. எல்லாரும் சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? சுயசித்தம், ஃப்ரீ வில். ಸ್ವಚಿತ್ತ ಎಂದು இந்த ಹೇಳುತ್ತೇವೆ. சுயசித்தம் நமக்கு இருப்பதனால தான் ಆ ಸ್ವಚಿತ್ತವು ನಮಗೆ ಇರುವುದರಿಂದಲೇ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದು நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ನಮಗೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಹೇಳಿಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. சுயசித்தம் நமக்குள்ள இருப்பதனால தான் ಸ್ವಚಿತ್ತ ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದರಿಂದಲೇ தேவன் நம்மேல் நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். ದೇವರು ನಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆனா அந்த சுயசித்தம் இல்லாத எறும்பு, ಆದರೆ ಆ ಸ್ವಚಿತ್ತವೇ ಇಲ್ಲದಂತ ಇರುವೆ இல்ல மற்ற பிராணிகள் ಅಥವಾ ಬೇರೆ ಪ್ರಾಣಿಗಳು, அவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ಅವುಗಳಿಂದ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. அவைகள் என்ன பண்ணுகிறதா? ಅವು ಏನು ಮಾಡುತ್ತವೆ? அயராது உழைக்கிறது. ಅದು ಬೇಸತ್ತು ಹೋಗದೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ. இப்ப நமக்கு டிசிப்ளின் அப்படின்னு சொல்லும்போது, ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும்போது, ನಮಗೆ ಶಿಸ್ತು ಅಂತ ಹೇಳುವಾಗ நம்ம அடுத்தது இன்னொரு வார்த்தை நமக்கு வேணும், நம்ம சொல்லுவோம். ನಂತರದ್ದು ನಾವು ಇನ್ನೊಂದು ಮಾತನ್ನು ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ, மோட்டிவேஷன். ಅದು ಪ್ರೇರಣೆ ನೀಡುವುದು. மோட்டிவேஷனா ஒரு உந்துதல் வேணும். ನಮಗೆ ಒಂದು ಪ್ರೇರಣೆ ಬೇಕು. அப்படி என்று அந்த மோட்டிவேஷன் வார்த்தை இப்ப ரொம்ப காமனா யூஸ் பண்ணப்படுது. ಮೋಟಿವೇಶನ್ ಅನ್ನೋ ಒಂದು ಮಾತನ್ನು ಸಹಜವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಯೂಸ್ ಮಾಡುತ್ತಾರೆ. டிசிப்ளின் அப்படி என்று சொன்னால், ಶಿಸ್ತು ಅಂತ ಹೇಳಿದರೆ உங்களுக்கு தோன்றினாலும் தோன்றாவிட்டாலும், ನಿಮಗೆ ಅನಿಸಿದರೂ ಅನಿಸದೆ ಹೋದರೂ, செய்யணும்னு தோணலாலும் செய்யணும்னு தோணாவிட்டாலும், ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅನಿಸಿದ್ದು ಅಥವಾ ಮಾಡದೇ ಇರಬೇಕು ಅಂತ முடிவு ಅನಿಸಿದ್ದು, பண்ணினதை ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದನ್ನ செய்து முடிப்பேன். ನಾನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. அதுதான் டிசிப்ளின். ಅದುವೇ ಡಿಸಿಪ್ಲಿನ್. இது வேதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல் பாருங்க. ಇದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್. நாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ನಾನೊಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೇನೆ. அந்த தீர்மானத்தை எடுத்து நீங்கள் ஜெபிக்கவும் செய்றீங்க. ಆ ತೀರ್ಮಾನವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಲು அந்த ಆರಂಭಿಸುತ್ತೀರಾ. தீர்மானம் எடுத்து நீங்க ஜெபித்து அதை ஒப்பு கொடுத்த உடனே ஆவிக்குரிய உலகம் அந்த தீர்மானத்தை அங்கீகரிக்கிறது. ಆ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ನಂತರ ಆತ್ಮಿಕ ಲೋಕವು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಹalleluya. ಹalleluya. சில வேளையில அதை பொருத்தனைன்னு கூட சொல்லலாம். ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅದನ್ನ ಅರಿಕೆ ಅಂತಾನೂ ಹೇಳಬಹುದು. பொருத்தனை குறித்த வேதத்துல படித்திருக்கோமா? ಹರಿಕೆಗಳ ಬಗ್ಗೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದಿದ್ದೇವೆ. நீ ஒரு பொருத்தனை செலுத்தினால் ನೀನೊಂದು ಹರಿಕೆಗಳನ್ನು அதை ಮಾಡಿಕೊಂಡರೆ நிறைவேற்ற தாமதிக்காதே. ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಲು ತಡ ಮಾಡಬೇಡ. ஆமென். பொருத்தனை என்ன தெரியுமா உங்களுக்கு? ಹರಿಕೆಗಳು ಅಂತ ಹೇಳಿದರೆ ಏನು ಗೊತ್ತಾ? எனக்கு இதை தந்தால் ನನಗೆ இப்போ அன்னாள் போய் ஜெபிக்கிறாள் ஆண்டவரிடத்திலே, ಅನ್ನಾಳು ಹೋಗಿ ದೇವರ ಬಳಿ எனக்கு பிள்ளை இல்லை, ನನಗೆ ಮಗು ಇಲ್ಲ, நீர் எனக்கு மான் மகனை தந்தால் ನೀನೊಂದು ನನಗೆ ಗಂಡು ಮಗುವನ್ನು நான் ಕೊಟ್ಟರೆ அவரை உமக்கென்று ஊழியனாக சபையிலே விட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். ನಾನು ಆ ಮಗುವನ್ನು ಸೇವಕನಾಗಿ ದೇವರ ಆಲಯದಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹರಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இது ஒரு பொருத்தனை. ಇದೊಂದು ಹರಿಕೆ ಮಾಡುವುದು. ரைட். ஆனா டிசிப்ளின் எப்படி இதுல ஒத்து வரும்? ಆದರೆ ಶಿಸ್ತು ಇದರಲ್ಲಿ ಹೇಗೆ ಸರಿ ಬರುತ್ತದೆ? ನಾವು ஒரு சூழ்நிலையிலே ಒಂದು தேவன் ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ நமக்கு ஒரு ಐಡಿಯಾவை கொடுக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಉಪಾಯವನ್ನು ಕೊಡುವಾಗ, ரைட், நான் காலையில எழும்புவேன். ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಏಳುತ್ತೇನೆ. டெய்லி 6 மணிக்கு ಬೆಳಗ್ಗೆ 6 இல்ல 5 மணிக்கு ಅಥವಾ 5 ಗಂಟೆಗೆ எழும்புவேன். ಏಳುತ್ತೇನೆ. டெய்லி அரை மணி நேரம் தியானம் பண்ணுவேன். ದಿನ ಅರ್ಧ ಗಂಟೆ ನಾನು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇನೆ. டெய்லி ஜிம் போவேன். ದಿನ ಜಿಮ್ಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. ரைட். ஓ, ஜெபம் பண்றது தியானம் பண்றது ஆண்டவர் சம்பந்தப்பட்டது. ஜிம்முக்கு போறது ஆண்டவருக்கு நமக்கு சம்பந்தமே இல்ல நினைக்கிறீங்களா?
ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ಧ್ಯಾನಿಸುವುದು ದೇವರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದು, ಆದರೆ ಜಿಮ್ಮಿಗೆ ಹೋಗುವುದು ಅದು ದೇವರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದಲ್ಲ ಅಂತ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ஜெபம் பண்ணும்போது ஆவி பலப்படுகிறது, ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಆತ್ಮವು ಬಲ ஜிம் ಹೊಂದುತ್ತದೆ, போகும்போது சரீரம் பலப்படுது. ಜಿಮ್ಮಿಗೆ ಹೋಗುವಾಗ ಶರೀರವು ಬಲ ಹೊಂದುತ್ತದೆ, சரீரம் தேவனுடைய ஆலயம். ಶರೀರವು ದೇವರ ಆಲಯ. சோ நான் ஜிம் போகணும் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. ಸೋ ನಾನು ಜಿಮ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನ நான் ಮಾಡ್ತೀರಾ? கண்டதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இனிமே சுகர் கட் டவுன் பண்ண போறேன், ஒயிட்டா இருக்கிற எதுவும் சாப்பிட போறதில்ல, அந்த கொக்கோ கோலா பெப்சி சாப்பிட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. ಇನ್ನು ಮೇಲೆ ನೀವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೀರಾ, ನಾನು ಸಕ್ಕರೆ ತಿನ್ನುವುದಿಲ್ಲ, ಬಿಳಿಯಾಗಿರುವಂತ ಸಕ್ಕರೆ ನಾನು ತಿನ್ನುವುದಿಲ್ಲ, ಕೊಕೊ ಕೋಲಾ ಪೆಪ್ಸಿ ಯಾವುದು ಕುಡಿಯುವುದಿಲ್ಲ ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೀರಾ? இனிமே 10 நிமிஷத்துக்கு மேல மொபைல்ல இருக்க மாட்டேன், ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். ಇನ್ನು ಮುಂದೆ 10 ನಿಮಿಷಕ್ಕೆ ಹೆಚ್ಚಾಗಿ ನಾನು ಮೊಬೈಲ್ ಅನ್ನ ಯೂಸ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಸ್ಕ್ರಾಲ್ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುವುದಿಲ್ಲ ಅಂತ. ஒருத்தங்க சொன்னாங்க, ஹஸ்பண்ட் டாய்லெட்டுக்குள்ள போனானா வெளியே வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுதா, மொபைல்ல உட்கார்ந்திருப்பாராம். அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கிறோம். ಯಾರೋ ಒಬ್ಬರು ನನ್ನ ಬಳಿ ಹೇಳಿದರು, ಗಂಡ ಟಾಯ್ಲೆಟ್ಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ 1 ಗಂಟೆ ಆದರೂ ಬರುವುದಿಲ್ಲ, ಮೊಬೈಲ್ ಯೂಸ್ ಮಾಡುತ್ತಿರುತ್ತಾರೆ ಅಂತ. ಹಾಗೆಲ್ಲ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. இல்ல நான் ஒரு புக்கை எடுத்து டெய்லி ஒரு 10 பேஜ் ஆவது படிப்பேன். ಇಲ್ಲ ಒಂದು ಬುಕ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ದಿನ ಒಂದು 10 ಪೇಜ್ ಆದ್ರೂ ನಾನು ಓದುತ್ತೇನೆ. எப்படி தீர்மானம் எடுக்கிறோம்? ಹೀಗೆಲ್ಲ ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೇವೆ. நாம் ஆவி ஆத்ம சரீரம், ನಾವು ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರವಾಗಿ நமக்குள்ளே தேவன் இருக்கிறார், ನಮ್ಮೊಳಗೆ ದೇವರು ಇದ್ದಾರೆ. நாம் தீர்மானம் எடுக்கும்போது ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡುವಾಗ அதை தேவன் ஆமோதிக்கிறார். ಅದನ್ನು ದೇವರು ಸಹ ಅನುಮೋದಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் அதை ஆமோதிக்கிறார். ದೇವರು ಸಹ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. அப்போ அந்த தீர்மானம் ಆ ತೀರ್ಮಾನ வெறும் மாம்சத்துல மட்டுமல்ல, ಬರುವಂತ ತಿಂಗಳಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, தேவன் உங்களுக்கு கொடுத்த மோட்டிவேஷன் படி நீங்க எடுக்கிறீங்க. ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಪ್ರೇರಣೆಯ ಮೂಲಕ ನೀವು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? புரியுதா? இதை இப்படிதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ಇದನ್ನು ನೀವು ಹೀಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஏதோ நானே சும்மா எடுத்த தீர்மானம் அப்படி இல்ல. ಏನೋ ನಾನೇ ಹಾಗೆ ಮಾಡಿದ ತೀರ್ಮಾನವಲ್ಲ. இந்த தீர்மானம் எடுப்பதற்கு எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். ಈ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ನನಗೆ ಪ್ರೇರೇಪಿಸಿದ್ದು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು. ஒருவேளை ஒரு ஆளை பார்த்தோ, ஒரு புத்தகத்தை பார்த்தோ, ஒரு வீடியோ பார்த்தோ உங்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்கு மோட்டிவேஷன் வந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿಯೋ ಅಥವಾ ಒಂದು ವಿಡಿಯೋವನ್ನು ನೋಡಿಯೋ ಅಥವಾ ಯಾರನ್ನೋ ನೋಡಿಯೋ ನಿಮಗೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಲು ನಿಮಗೆ ಪ್ರೇರೇಪಿಸಿರಬಹುದು. ஆனாலும் தீர்மானத்தை உங்களுடைய ஆத்மாவிலே எடுப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்தவர் பரிசுத்த ஆவியானவர். ಆ ತೀರ್ಮಾನವನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡಿದ್ದು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು. சோ இந்த தீர்மானம், ಈ ತೀರ್ಮಾನವು அதை நிறைவேற்றுவதும் ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವುದು நானும் தேவரும் சேர்ந்து, ನಾನು ಮತ್ತು ದೇವರು சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். ಸೇರಿ ನೆರವೇರಿಸುತ್ತೇವೆ. இதுல நான் மட்டும் பண்ணுகிறதல்ல, ಇದು ನಾನು ಮಾತ್ರ ಮಾಡುವುದಲ್ಲ, கர்த்தரும் இதுல உண்டு. ಕರ್ತರು ಇದರಲ್ಲಿ அப்படி ಇದ್ದಾರೆ. என்ற ஒரு அறிவு உங்களுக்கு உண்டாகும் போது, ಇಂಥ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ನಿಮಗೆ ಇರುವಾಗ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அதை மோட்டிவேஷன், ಅದನ್ನು ಪ್ರೇರಣೆ, வெறும் மோட்டிவேஷனை பேஸ் பண்ணி அல்ல, ಅದು ಬರೀ ಪ್ರೇರಣೆಯನ್ನ ಬೇಸ್ ಮಾಡಿ தேவனுடைய பலத்தினாலே நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ದೇವರ ಬಲದಿಂದ ನೀವು ಅದನ್ನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತೀರಾ. ஹல்லேலூயா. ஆனா இதுல இன்னொரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ನಾನು ಇದರಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಮಾತನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳಬೇಕು. ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೇವೆ. தீர்மானம் எடுத்து அடுத்த ஒரு உந்துதல்னால ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். ಆ ಒಂದು ಪ್ರೇರಣೆಯಿಂದ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆனா தீர்மானத்தை எடுத்த உடனே தீயா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சிலர். ಆದರೆ ತೀರ್ಮಾನವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡ ನಂತರ ತೀವ್ರವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. தீவிரமா ನಾವು ತೀವ್ರವಾಗಿ என்ன, நான் இன்னைக்கு ஜிம்முக்கு போறேன்னு அவ்வளவுதான், உடனே கடைக்கு போய் அதுக்குன்னு ஒரு சூட், அதுக்குன்னு ஒரு பேண்ட், ஜிம் சூட், ஜிம் பேண்ட், ஜிம்முக்கு அதுக்குன்னு ஒரு ஷூ, அடுத்தது ஜிம்ல போய் 6 மாசம் 1 வருஷம் பேமெண்ட் ஃபுல்லா பண்ணி ಒಂದು ಜಿಮ್ಮಿಗೆ ಹೋಗಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದರೆ ಅದಕ್ಕೆ ತೀವ್ರವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿ ಬಿಡುತ್ತೇವೆ. ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಜಿಮ್ ಸೂಟ್, ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಶೂ, ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲಾ ವಸ್ತುಗಳನ್ನು ನಾವು ಖರೀದಿಸಿ ಆರಂಭಿಸಿ ಬಿಡುತ್ತೇವೆ. ಜಿಮ್ல போய் ஒரு வருஷத்துக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணி, ಜಿಮ್ಮಿಗೆ ಹೋಗಿ 1 ವರ್ಷಕ್ಕೆ ಫುಲ್ ಪೇಮೆಂಟ್ ಅನ್ನ ಮಾಡಿ, அடுத்த நாள் போய் ಮರುದಿನ எழும்பி ಬೆಳಗ್ಗೆನೆ ಎದ್ದು போய் ஜிம்ல போய் அப்படி செய்து, ಜಿಮ್ಮಿಗೆ ಹೋಗಿ ಹಾಗೆ ஒரு நாள் செய்து, ಒಂದು ದಿನ ಮಾಡಿ, 2 நாள் செய்து, 2 ದಿನ ಮಾಡಿ, அடுத்தது பாடி பெயின் வந்து, ನಂತರ ಬಾಡಿ ಪೇನ್ ரொம்ப ಬಂದು, பயங்கரமா செய்து, ತುಂಬಾ ತೀವ್ರವಾಗಿ ಮಾಡಿ, ಬಾಡಿ ಪೇನ್ ಬಂದು, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து, ಅದ ನಂತರ ರೆಸ್ಟ್ எடுத்து ಟಯರ್ಡ್ ಆಗಿ ரெஸ்ட் ಮಾಡಿ ಟಯರ್ಡ್ ಆಗಿ ಮತ್ತೆ ರೆಸ್ಟ್ அந்த தீவிரம் ಆ ತೀವ್ರತೆ மொத்தமா 3வது நாளே முடிஞ்சு போய்டும். ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ 3ನೇ ದಿನನೇ ಮುಗಿದು ಹೋಗುತ್ತೆ. எத்தனை பேர் வீட்ல ட்ரெட்மில் இருக்கு? ಎಷ್ಟು ಮನೆಯಲ್ಲಿ கைய வைத்த சொல்லல, அந்த ட்ரெட்மில் வாங்கி ಆ ಟ್ರೆಡ್ಮಿಲ್ ತೆಗೆದುಕೊಂಡು 15 நாள் ஒரே ஓட்டமா ஓடி இருப்பீங்க. 15 ದಿನ ಒಂದೇ ಓಡುತ್ತಿರುತ್ತೀರಾ. அதுக்கு பிறகு அது துணி காய போடுற ஸ்டாண்டா இருக்கும். ಅದ ನಂತರ ಅದು ಬಟ್ಟೆ ಒಣಗಿಸುವ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಆಗಿ ಬಿಡುತ್ತೆ. நிறைய வீட்ல ட்ரெட்மில் அப்படிதான் இருக்கு, வாங்கி வச்சிருப்பாங்க. ಅನೇಕರ ಮನೆಯಲ್ಲಿ ಟ್ರೆಡ್ಮಿಲ್ ಹೀಗೆ ಇರುತ್ತದೆ, ತೆಗೆದುಕೊಂಡು ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ. அதே போல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் உண்டு, ನನಗೆ ಗೊತ್ತಿರೋ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಉಂಟು. என்னுடைய செய்தியை கேட்டுட்டு ನನ್ನ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿ சில மோட்டிவேஷன் வீடியோ, இங்க இருந்து மோட்டிவேட் ஆகி போய் மோட்டிவேஷன் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ಕೆಲವು
ಮೋಟಿವೇಶನ್ ವಿಡಿಯೋಗಳನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ பாஸ்டர் நான் 5 துணி வாங்குனேன். ಪಾಸ್ಟರ್ ನಾನು 5 ಬಟ್ಟೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. எதுக்கு துணி வாங்குறீங்க? துணி வாங்க நான் பிரசங்கம் பண்ணவே இல்லையான்னு சொன்னேன். ಯಾಕೆ ಬಟ್ಟೆ ತೆಗೆದುಕೊಂಡ್ರಿ? ನಾನು ಹಾಗಂತ ಬೋಧನೆ ಮಾಡಲೇ ಇಲ್ಲ. ಇಲ್ಲ. எனக்கு சைஸ் 40. நான் விசுவாசத்துல போய் சைஸ் 32 35 32 சைஸ் துணி வாங்கி கொண்டு தொங்க போட்டிருக்கேன். அதை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? ವರ್ಕ್ ಔಟ್ பண்ண போறேன் அப்படின்னு. ಇಲ್ಲ, ನನ್ನ ಸೈಜ್ 40 ಆದ್ರೆ ನಾನೀಗ 32 ಅಲ್ಲಿ ಸೈಜ್ ಅಲ್ಲಿ ಬಟ್ಟೆ ತೆಗೆದು ನಾನು ನೇತು ಹಾಕಿದ್ದೇನೆ. ಅದನ್ನ ನೋಡಿ 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 ನಾನು ವರ್ಕೌಟ್ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ. ஒரு வருஷம் கழிச்சு கேட்டேன், போட்டிங்களா 32 சைஸ்? ಒಂದು ವರ್ಷ ಕಳೆದ ನಂತರ ಕೇಳಿದೆ. அடுத்த வருஷம் கேட்டேன், 32 சைஸ் போட்டிங்களா? ನಂತರದ ವರ್ಷವೂ ಕೇಳಿದೆ, 32 ಸೈಜ್ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲ, ಅದು ಮಗ வளர்ந்து வந்துகிட்டு இருக்கா, ಅವಳಿಗೆ ಸೂಟ್ ಆಗಿರೋ ಇನಿಮೆ. ನನ್ನ ಮಗಳು ಬೆಳೆದು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ, ಅವರಿಗೆ ಸೂಟ್ ಆಗಿ ಬಿಡುತ್ತದೆ ಅಂದ್ರು. அதாவது முதல்ல டிசிப்ளின், ಮೊದಲು ಶಿಸ್ತು. டிசிப்ளினுக்கு காரணம் மோட்டிவேஷன். ಆ ಡಿಸಿಪ್ಲಿನ್ಗೆ ಕಾರಣ ಆ ಪ್ರೇರಣೆ. மோட்டிவேஷன் வந்த உடனே ತೀವ್ರமா செய்ய ஆரம்பிக்கிறோம். ಆ ಪ್ರೇರಣೆ ಬಂದ ತಕ್ಷಣ ನಾವು ತೀವ್ರತೆಯಿಂದ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿಬಿಡುತ್ತೇವೆ. ஒருத்தர் சொன்னார், ಒಬ್ಬರು ಹೇಳಿದರು, அவருக்கு ஜெபத்தை குறித்து ஒரு நாள் தனியா கூப்பிட்டு வச்சு நான் கவுன்சிலிங் கொடுத்தேன். ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಬಗ್ಗೆ ಒಂದು ದಿನ ಅವರನ್ನು ಕರೆದು ಕೌನ್ಸಿಲಿಂಗ್ ಮಾಡಿದೆ. ஒரு வாலிப பையனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். ಒಂದು 25 ವರ್ಷದ ಯುವಕನಿಗೆ நான் ஜெபித்து என்னுடைய வாழ்க்கையில நடந்த பல அற்புதங்களை நல்ல விலாவரியா தெளிவா சொல்லி அவனை ஜெபம் பண்ண டெய்லி அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನಾನು ಹೊಂದಿದಂತ ಜಯವನ್ನು ಅವನಿಗೆ ಸರಿಯಾಗಿ ವಿವರಿಸಿ ಹೇಳಿ ಅವನಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸು ಎಂದು ಅವನಿಗೆ ಪ್ರೇರೇಪಿಸಿದೆ. ಅವನ ಪಣ್ಣ ಅವನೇನು ಮಾಡಿದನು, ಆಫೀಸ್ಗೆ ஒரு வாரம் ಲೀವ್ போட்டு ಆಫೀಸ್ಗೆ ಒಂದು ವಾರ ರಜೆ ಹಾಕಿ நான் 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்க போறேன், ನಾನು 21 ದಿನ ಉಪವಾಸವಿರುತ್ತೇನೆ. எனக்கு சொல்லல, ನನಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ, யாருக்கும் சொல்லல, ಯಾರಿಗೂ பெட்ரூம் விட்டு வெளியே வர மாட்டான். ಬೆಡ್ರೂಮ್ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬರೋದು ஒரே ஜெபம், ಒಂದೇ ಪ್ರಾರ್ಥನೆ. அவங்க அம்மா பயந்து, பாஸ்டர் இவன் ஒரே சத்தம் போட்டு கிடக்கான் ரூம்ல கடந்து, என்ன பண்றான் தெரியலையே அப்படின்றாங்க. ಅವರಮ್ಮ ನನಗೆ ಭಯಪಟ್ಟು ಕಾಲ್ ಮಾಡಿ, ಪಾಸ್ಟರ್ ಇವನು ಏನೋ ಶಬ್ದ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ, அவருக்கு ஏதோ ஒளியின் தூதன் அட்டாக் வந்துருச்சு, அசுத்தாவியை பிடிச்சிச்சு, பேய் பிடிச்சிச்சுன்னு அவங்க யோசிச்சு அவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க. ಅವರು ಏನೋ ಇವನಿಗೆ ಏನೋ ದೆವ್ವ ಹಿಡ್ಕೊಂಡಿದೆ ಏನೋ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಭಯಪಟ್ಟು ನನಗೆ ಕಾಲ್ ಮಾಡಿದ್ರು. ಫೋನ್ கொடுங்க பேசுனா, ஃபோன்லாம் தொட மாட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன், ஃபோனே தொட மாட்டேன். 21 நாள் நான் ஃபுல்லா ஃபாஸ்டிங் எடுக்க போறேன், அற்புதம் பார்ப்பேன், அற்புதம் காண்பேன் அப்படி இப்படின்னு. ಅವನು ಫೋನ್ ಕೊಡಿ ಅವನಿಗೆ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ, ಅವನು ಇಲ್ಲ ನಾನು ಫೋನ್ ಎಲ್ಲ 21 ದಿನ ನಾನು ಮುಟ್ಟೋದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, ನಾನು ಅದ್ಭುತವನ್ನು ಕಾಣುತ್ತೇನೆ ನೋಡುತ್ತೇನೆ ಅಂತ ಅವನು ಹೇಳುತ್ತಿದ್ದ. நான் ஃபாஸ்டிங் இருக்கும்போது கிரேப் ஜூஸ் கொடுப்பேன். ನಾನು ಫಾಸ್ಟಿಂಗ್ ಇರುವಾಗ ಗ್ರೇಪ್ ಜ್ಯೂಸ್ குடிப்பேன். அது எனக்கு ஒத்து வருது, எனக்கு பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போதும் கிரேப் ஜூஸ் மட்டும் தான் ரெகுலரா. 40 days ஃபாஸ்டிங் இருந்தாலும் கிரேப் ஜூஸ் அதை அவனுக்கு சொன்னேன், ஃபாஸ்டிங் எடுக்க சொல்லல, ஆனா அந்த பேச்சுவார்த்தையில் அதை சொன்னேன். ನನಗೆ ಗ್ರೇಪ್ ಜ್ಯೂಸ್ ಕುಡಿದ್ರೆ ಯಾವುದೇ ತೊಂದರೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಹೀಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿರುವಾಗ ಅವನಿಗೆ ನಾನು ಹೇಳಿದೆ ಹೀಗೆ ಗ್ರೇಪ್ ಜ್ಯೂಸ್ ಕುಡಿತೇನೆ. அவன் 5 கிலோ டப்பா ஒசா ரோட் ஃப்ரூட் மார்க்கெட்ல 5 கிலோ டப்பா எல்லாம் வாங்கி வீட்டில் கொண்டு வச்சுட்டு, அம்மா ஜூஸ் போட்டு தந்துக்கிட்டே இருங்க, நான் ஜெபம் பண்ணி அற்புதத்தை பார்த்துக்கிட்டு தான் பெட்ரூமை விட்டு வெளியே வருவேன்னு. ಅವನು 5 ಕಿಲೋ ದೊಡ್ಡ ಬಾಕ್ಸ್ ಅಷ್ಟು ದ್ರಾಕ್ಷಿಯನ್ನು ತಂದು ಮನೆಯಲ್ಲಿಟ್ಟು, ಅಮ್ಮ ನನಗೆ ಜ್ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಕೊಡ್ತಾನೆ ಇರಬೇಕು, ನಾನು ಅದ್ಭುತ ನೋಡಬೇಕು, ನಾನು ಆವಾಗಲೇ ನಾನು ಈ ರೂಮಿಂದ ಬರೋದು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದ. 5 நாள் போச்சுது, 5 ದಿನ ಕಳೆಯಿತು. ಅದಕ್ಕೆ ಅದ ನಂತರ அந்த தீவிரம் என்னாச்சு, ಆ ತೀವ್ರತೆ குறைஞ்சு போச்சு, ಅದು ಕಮ್ಮಿ ಆಯ್ತು. ஆனா ஜூஸ் கிரேப் டப்பாலாம் வெளியே இருக்கு கிச்சன்ல. ಆ ಕಿಚನ್ ಅಲ್ಲಿ ಇನ್ನು ಗ್ರೇಪ್ ಬಾಕ್ಸ್ ಹಾಗೆ ಇದೆ. சொன்ன சபதங்கள் எல்லாம் இப்ப வாபஸ் வாங்க முடியல. ಹೇಳಿದಂತ ಶಪಥಗಳು ಯಾವುದು ವಾಪಸ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. குழப்பம் வந்து, பயம் வந்து, சோர்வு வந்து, ಸಂದೇಹಗಳು ಬಂದು ಅವನಿಗೆ ಒಂದು ಸೋತು ಹೋಗುವಂತ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದು, சபையே வேண்டான்னு சபையை விடாம ஓட சுத்த ஆரம்பிச்சிட்டான். ಸಭೆಯೇ ಬೇಡ ಅಂತ ಈ ಕಡೆ ತಲೆ ಹಾಕದೆ ಅವನು ಸುತ್ತಲು ಆರಂಭಿಸಿಬಿಟ್ಟ. ಏನ್ தெரியுமா, ಯಾಕೆ ಗೊತ್ತಾ, பொறுமை இல்ல, நிதானம் இல்ல. ಅವನಿಗೆ ನಿಧಾನವಿಲ್ಲ. ಅನೇಕ நியூ இயர்ல இப்படிதான் ப்ராமிஸ் எடுப்பீங்க. ಅನೇಕರು ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೀಗೆ ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡುತ್ತೀರಾ, டெய்லி பல்லு தேய்ப்பேன், ದಿನಾ ಹಲ್ಲು டெய்லி குளிப்பேன், ದಿನಾ ಸ್ನಾನ ಮಾಡುತ್ತೇನೆ, டெய்லி இப்படி படிப்பேன், ದಿನಾ ಹೀಗೆ ಓದುತ್ತೇನೆ. நம்மள ஸ்கூலுக்கு போன டைம்ல எல்லாம் என்ன பண்ணோம், முதல்ல ನಾವು ಸ್ಕೂಲಿಗೆ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲೆಲ್ಲ ನಾವೇನು ಮಾಡಿದೆವು, ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துல இருந்து நான் இனி ஃபுல்லா ஹோம்வொர்க் கரெக்ட்டா பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன். எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுத்திருக்கீங்க என்ன போல? ಈ ವರ್ಷದಿಂದ ನಾನು ಎಲ್ಲ ಹೋಮ್ವರ್ಕ್ ಮಾಡುತ್ತೇನೆ, ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ ಬರುತ್ತೇನೆ ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೇವೆ. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, ನನಗೊಂದು ಅಭ್ಯಾಸವಿದೆ. எல்லா 7th 8th 9th 3 வருஷமும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுப்பேன்.
7th 8th 9th ಅಲ್ಲಿ ನಾನು 3 ವರ್ಷನೂ ಫಸ್ಟ್ ಟರ್ಮ್ ಅಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಸೆಕೆಂಡ್ ಟರ್ಮ್ ಥರ್ಡ್ ರ್ಯಾಂಕ್ ಆದ எடுத்துருவேன். ಸೆಕೆಂಡ್ ಟರ್ಮ್ ಅಲ್ಲಿ ಥರ್ಡ್ ರ್ಯಾಂಕ್ ಆದ್ರೂ அதுக்கப்புறம் ಅದ ನಂತರ பாஸ் ஆகுறதே பெருசு. ಪಾಸ್ ಆಗೋದೇ ದೊಡ್ಡ ವಿಷಯ. எப்ப பார்த்தாலும் டீச்சர் சொல்லுவாங்க கழுதை தேஞ்சு குட்டி சோறு ஆயிடுச்சுன்னு எனக்கு எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க. ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಟೀಚರ್ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಬರ್ತಾ ಬರ್ತಾ ರಾಯನ್ ಕುದುರೆ ಕತ್ತೆ ಆಯ್ತು ಅಂತ. ஏன்னா நம்ம புக் வந்து அந்த புது புக் மனம் உடனே அந்த கவர் போடுவாங்கல்ல, பிரவுன் கவர் போட்டு அதுக்கு மேல லேபிள் ஒட்டி அதை அப்படியே அடுக்கி வச்சு புக்கில் எல்லாம் பேர் எழுதி அப்புறம் பயங்கரமா படிக்க ஆரம்பிப்போம். ಯಾಕೆಂದ್ರೆ ಹೊಸದಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ನಾವು ಆ ಬುಕ್ಗೆಲ್ಲ ಬೈಂಡ್ ಹಾಕಿ ಲೇಬಲ್ ಹಾಕಿ ಹೆಸರೆಲ್ಲ ಬರೆದು ಅದನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಓದಲು ಆರಂಭಿಸುತ್ತೇವೆ. ಕಡೆಯಲ್ಲಿ போய் ஹார்லிக்ஸ், பூஸ்ட், விவா, போன்விட்டா எல்லாம் வாங்க. ஏன்னா காலை 4 மணிக்கு எழுந்து படிக்க போறோமே. ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ ಹಾರ್ಲಿಕ್ಸ್, ಬೂಸ್ಟ್, ಬೋನ್ವಿಟಾ ಎಲ್ಲವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ 4 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಓದಬೇಕಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಡೇ ಅಲಾರಾಮ್ ಅಡಿಪದಕ್ಕೆ ಮುನ್ನಾಲೆ எழும்பி உட்கார்ந்திருப்போம். ಫಸ್ಟ್ ಡೇ ಅಲಾರಾಮ್ ಅಡಿ 4 ಮಣಿಗೆ ಅಲಾರಾಮ್ வச்சு 2 ಮಣಿಗೆ எழுந்து உட்கார்ந்திருப்போம். 4 ಗಂಟೆಗೆ ಅಲಾರಾಮ್ ಇಟ್ಟು 2 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಕೂತಿರುತ್ತೇವೆ. கொஞ்ச நாள் ஆகும்போது அலாரத்தை என்ன பண்ணுவோம்? ஸ்னூஸ். மண்டையில் ஒரு தட்டு, அந்த காலத்தில் குரரிங் அடிக்கிற ஒரு கிளாக்கு தான் இருக்கும், ஊரே எழுப்பி விடும். அது மண்டையில் ஒரு தட்டு தட்டி அமைஞ்சாரு கொஞ்ச நேரம் தூங்கிட்டுனா. 3ನೇ ದಿನ ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? ಅಲಾರಾಮ್ ಅನ್ನ ಸ್ನೂಸ್ ಅಥವಾ ಆಫ್ ಮಾಡಿ ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೇವೆ? ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಮಲಗೋಣ ಅಂತ ಮಲಗುತ್ತೇವೆ. அதுக்கப்புறம் என்னாகும்? ಅದ ನಂತರ ಏನಾಗುತ್ತೆ? அந்த தீவிரவாதம் குறைஞ்சு போகும். ಆ ತೀವ್ರತೆಯು ಕಮ್ಮಿ ಆಗುತ್ತಾ ಬರುತ್ತದೆ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ நம்முடைய பலத்திலே, ನಮ್ಮ ಬಲದಲ್ಲಿ, நம்முடைய மோட்டிவேஷனை பேஸ் பண்ணி பண்ணுகிறோம். ನಮ್ಮ ಪ್ರೇರಣೆಯನ್ನ ಅದನ್ನ ಆಧಾರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಮಾಡುತ್ತೇವೆ. நம்முடைய மோட்டிவேஷனை பேஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்ச நாள் ஆகும்போது டயர்ட் ஆகும். ನಮ್ಮ ಮೋಟಿವೇಶನ್ ಬೇಸ್ ಮಾಡಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಮಾಡುವಾಗ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದ ಮೇಲೆ ಟಯರ್ಡ್ ಆಗುತ್ತೇವೆ. அந்த உற்சாகம் குறையும். ಆ ಉತ್ಸಾಹವು ಕಡಿಮೆ ಆಗುತ್ತದೆ. ಶರೀರದಲ್ಲೂ குறையும், மனதிலும் குறையும். ಶರೀರದಲ್ಲೂ ಕಡಿಮೆ ಆಗುತ್ತದೆ, ಮನದಲ್ಲೂ ಕಡಿಮೆ ಆಗುತ್ತದೆ. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? ಅದ ನಂತರ ಏನು அதை ಮಾಡುತ್ತೇವೆ? செய்யாமல் இருப்பதற்கு சாக்கு போக தேட ஆரம்பிப்போம். ಅದನ್ನು ಮಾಡದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಯಾವುದೋ ಒಂದು ದಾರಿಯನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? வேதத்திலே தானியேலை குறித்து பார்க்கிறோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನ ಬಗ್ಗೆ ನೋಡುತ್ತೇವೆ. தானியேலை குறித்து டக்குன்னு ஃபேமஸா சொல்றதுக்கு டக்குன்னு ஒன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்வீங்க? 21 நாள் உபவாசம் இருந்தா, 21 ದಿನ ಉಪವಾಸವಿದ್ದರು. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ஹalleluya, ஆமென். கையை வைத்து சொல்லுங்க ஆமென், ಆಮೆನ್. ஆல்ரைட். இப்போ தானியேலை குறித்து இன்னொரு காரியம் சொல்லுங்க பாப்போம், ஜெபத்தை குறித்து. ಈಗ ದಾನಿಯೇಲನ ಬಗ್ಗೆ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ 21 நாள் உபவாசம் இருந்தார், ஓகே. தானியேலை குறித்து இன்னொரு காரியம் சொல்லுங்க பாப்போம். டெய்லி 3 தடவை ஜெபம் பண்ணார். அதை யாரும் கவனிக்க மாட்டோம். ದಿನ 3 ದಿನ 3 ಹೊತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ಅದನ್ನು ಯಾರು ಗಮನಿಸುವುದಿಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ ನಿಮಗೆ? டெய்லி ದಿನ, அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಕನ್ಸಿಸ್ಟೆನ್ಸಿ. அந்த 21 நாள் ஃபாஸ்டிங்க்கு அவரை ட்ரெயின் பண்ணது என்ன தெரியுமா? டெய்லி 3 முறை ஜெபம் பண்ணது. ಆ 21 ದಿನಕ್ಕೆ ಆತನು ಮಾಡಿದ್ದೇನೆಂದರೆ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲೋದು, ದಿನ 3 ಹೊತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. இப்போ அந்த 3 முறை ஜெபம் பண்றது நம்ம கேட்டோட 3 முறையா 5 முறை ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு பண்ணலாம். ಈಗ ಆ 3 ಹೊತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದಾಗ 3 ಹೊತ್ತು ನಾನು 5 ಹೊತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಅಂತ நல்லது, ಒಳ್ಳೆಯದು. எதுவரைக்கும்? ಯಾವುದರವರೆಗೂ? தானியேலுடைய நண்பர்கள் இவர் ஜெபம் பண்ணுவாரான்னு பார்த்து இவர் ஜெபம் பண்ணுவதை தடுப்பதற்கு ராஜாவிடத்துல எல்லாம் பிளான் பண்ணாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ದಾನಿಯೇಲನ ಸ್ನೇಹಿತರು ಈತನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದಾನ ಎಂದು ನೋಡಿ ಅವನನ್ನು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ರಾಜರ ಬರಿ ಎಲ್ಲ ಹೇಳಿದರು. ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? தெரியுமா உங்களுக்கு? ಅದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? அந்த கன்சிஸ்டன்சி இல்லாவிட்டால், ಆ ಸ್ಥಿರತೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ, ஏதோ ஒரு எழுப்புதல் கூட்டம், ஒரு யூத் கேம்ப், ஏதோ ஒரு மீட்டிங் போனோம், உடனே ஜெபம் பண்ணணும் ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன்ல நாம ஜெபம் பண்ண ஆரம்பித்திருப்போமானா, ಯಾವುದೋ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಕೂಟಕ್ಕೆ ಹೋದೆ, ಒಂದು ಯವನದ ಕೂಟಕ್ಕೆ ಹೋದೆ, ನಾನು ಇಂಥ ಒಂದು ಮೋಟಿವೇಶನ್ ಬಂತು, ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೋದ கொஞ்ச நாள் ஆகும்போது டயர்ட் ஆயிடும். ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದ ನಂತರ ನಾವು ಟಯರ್ಡ್ ಆಗಿ ಬಿಡುತ್ತೇವೆ. மென்டலி டயர்ட், ನಾವು physically tired, ಮಾನಸಿಕವಾಗಿ ದೈಹಿಕವಾಗಿ அப்போ அந்த எதிரிகள் தூரத்திலிருந்து ஜன்னல் வழியா ஜெபம் பண்ணுகிறானா என்று பார்க்கிறதை கேள்விப்பட்ட உடனே இதுதான் சாக்கு போக்கு நம்பர் 1. நான் ஜெபம் பண்றதில்லை. இப்ப ஏன் எதிரிகள் அங்கிருந்து என்னை பார்த்து ராஜாவிட்ட போட்டு கொடுக்க வெயிட் பண்றாங்க, இதனாலே நான் ஜெபம் பண்ணுவதில்லை என்று ஸ்டாப் பண்ணிடுவோம். ನನ್ನ ಶತ್ರುಗಳು ಅದನ್ನು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ನೋಡುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ನಮಗೆ ಗೊತ್ತಾದ ತಕ್ಷಣ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದನ್ನೇ ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡುತ್ತೇನೆ. ಯಾಕೆ? ಯಾರಾದರೂ ರಾಜರ ಬಳಿ ಅಥವಾ ಯಾರಾದರೂ ಬಳಿ ಹೋಗಿ ಹೇಳಿಬಿಡುತ್ತಾರೋ ಎಂಬ ಕಾರಣದಿಂದ. தானியேலுடைய லைஃப்ல வெற்றி என்ன? ಆದರೆ ದಾನಿಯೇಲನ ಜೀವನದಲ್ಲಿ ಜಯ ಯಾವುದು? ஹalleluya. தானியேல் லைஃப்ல வெற்றி என்ன? ದಾನಿಯೇಲನ ಜೀವನದಲ್ಲಿ ಜಯ ಯಾವುದು? எதிரிகள் பார்த்தாங்க, ನನ್ನ ವೈರಿಗಳು ನೋಡಿದರು, அப்பவும் he was consistent. ಆಗಲೂ ಆತನು ಸ್ಥಿರವಾಗಿದ್ದನು. ஹalleluya. சூழ்நிலைகள் ஒத்து வரவில்லை, ಸನ್ನಿವೇಶಗಳು
ಯೋಚನೆಗಳು ಸರಿ ಬೀಳಲಿಲ್ಲ. தோணுவது நல்லா தோணல, ಅನಿಸಿದ್ದು ಸಹ ಸರಿಯಾಗಿ ಅನಿಸಲಿಲ್ಲ. ஆனாலும் he was consistent, தொடர்ந்து ஜெபித்தார். ಆದರೂ ಆತನು ಸ್ಥಿರವಾಗಿ அதுதான் அவருக்கு 21 நாள் ஜெபத்திலே பெருத்த வெற்றியை தருவதற்கு இதுதான் பேஸ். ಅದುವೇ ಆ 21 ದಿನದ ಉಪವಾಸದ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಜಯವನ್ನು ಕಾಣುವುದಕ್ಕೆ ಇದುವೇ ಬೇಸ್ ಆಗಿರುತ್ತೆ. எனக்கு ஒரு இயற்கையாக எனக்குள்ள சிறு வயதிலிருந்து ஒரு புத்தி உண்டு. அதை மனைவி கிண்டலா சொல்லுவாங்க, நீங்க அடிச்சா மொட்டை வச்சா குடுமி அப்படின்னு. ನನಗೆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದಲೂ ಒಂದು ಅಭ್ಯಾಸವಿದೆ. ಅದನ್ನು ನನ್ನ ಹೆಂಡತಿ ತುಂಬಾ ವ್ಯಂಗ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ಮಾಡಿದರೆ ಒಂದೇ ಬೋಡಿ ಹೊಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ, ಇಲ್ಲ ದೊಡ್ಡ ಜುಟ್ಟು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. ಅದು ಕನ್ನಡல ಸ್ಟೈಲಾ சொல்ல முடியாது, அடிச்சா மொட்டை வச்சா குடுமின்னு. புரிஞ்சுதா உங்களுக்கு? வெட்ட போனா ஃபுல் மொட்டை, இல்ல வளர்த்தா ஃபுல்லா நீளமா, செஞ்சா அந்த அட்டம் இல்லைன்னா அந்த அட்டம். இதுதான் என்னுடைய நேச்சர். என்னுடைய சிறு வயதிலிருந்தே அப்படிதான் ನಾನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದಲೂ ಹೀಗೆ ಮಾಡಿದರೆ ಒಂದೇ ಬೋಡಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಜುಟ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿ ಬೆಳೆಸು ಅಂತ ಒಂದು ಅಭ್ಯಾಸ ನನಗೆ ಅಷ್ಟೇ. ಆದರೆ வளர வளர கற்றுக்கொண்டேன், ಬೆಳೆಯುತ್ತಾ ಬೆಳೆಯುತ್ತಾ இந்த அடிச்சா குடுமி வச்சா மொட்டையை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. ಮಾಡಿದರೆ ಬೋಡಿ ಅಥವಾ ಇಟ್ಟರೆ ಜುಟ್ಟು ಇದನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. Patience and consistency, ತಾಳ್ಮೆ ಮತ್ತು ಸ್ಥಿರತೆ ಎರಡೂ ಇರಬೇಕು. தொடர்ந்து நிதானமாய் ஓட வேண்டும். ஓடಬೇಕು. அப்ப இப்ப புது டயலாக் என்னவா இருக்கணும்? இது ಹೊಸ ಡೈಲಾಗ್ ಏನಾಗಿರಬೇಕು? நான் ஒரு தடவை முடிவெடுத்தா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ನಾನು ಒಂದು ಸಾರಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದರೆ ನನ್ನ ಮಾತನ್ನ ನಾನೇ ಕೇಳುವುದಿಲ್ಲ ಅಂತ. ஆமென். ஆமென். எல்லாரும் மாதிரி முறைக்கிறீங்க, நான் சிரிக்கிறீங்க. இவர் எதை சொல்றாரு, சபையில இருந்து எதை சொல்ற, நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க பாத்தீங்கல்ல, அப்புறம் என்ன பத்து? ஆல்ரைட், நான் ஒரு தடவை முடிவு பண்ணா ನಾನು ಒಂದು ಸಾರಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದರೆ 100 தடவை முடிவு பண்ண மாதிரி 100 ಸಾರಿ ಹೇಳಿದ ಹಾಗೆ. அப்படி என்ன அர்த்தம்? நான் முடிவு பண்ணிட்டேன், ನಾನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೇನೆ. தேவனோடு பண்ணன ஒப்பந்தம் எடுக்கிற தீர்மானங்கள், ದೇವರೊಂದಿಗೆ ಒಪ್ಪಂದ ಮಾಡಿಕೊಂಡಂತ ತೀರ್ಮಾನಗಳು, அந்த தீர்மானத்தை நான் என்ன பண்ணுவேன்? ಆ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ನಾನು ஃபாலோ பண்ணுவேன். ಫಾಲೋ ಮಾಡುತ್ತೇನೆ. ஹalleluya. நம்ம எல்லாருக்கும் ನಮ್ಮಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ இப்போ உங்களுக்கு எல்லாரும் பர்சனலா கேட்டால் உங்களுக்கு ரிக்ரெட்ஸ்னா தமிழ்ல என்ன? ஹெல்ப் பண்ணுங்க. ரிக்ரெட்ஸ், செஞ்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம். அது என்னது? விருத்தியா, வேர்த்தி. செஞ்சிருக்கலாம் அப்படி எல்லாருடைய இருதயத்தில் இருக்கா இல்லையா? ರಿಗ್ರೆಟ್ಸ್ ಎಲ್ಲರ ಮನಸ್ಸಲ್ಲೂ ಇರುತ್ತದೆ. ನಾನು ಒಂದು ವೇಳೆ ಇದನ್ನ ಮಾಡಿರಬಹುದು ಅಂತ ಒಂದು ವಿಷಾದ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ. 10 ವರ್ಷದ முன்னாலே ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு எப்படி இருந்திருப்பேன்? ನಾನು 10 ವರ್ಷದ ಮುಂಚೆ ಮಾಡಿದ್ದರೆ அன்னைக்கு படிச்சிருந்தா எப்படி இருந்திருப்பேன்? ಆವಾಗ ಓದಿದರೆ ನಾನು ಹೀಗೆ அன்னைக்கு அத படிச்சிருந்தா, ಆವಾಗ இத செஞ்சிருந்தா, ಇದನ್ನು ಮಾಡಿದ್ದರೆ, இப்படி சாப்பிட்டு இருந்தா, ಹೀಗೆ ತಿಂದಿದ್ದರೆ, இப்படி சாப்பிடாம இருந்தா, ಹೀಗೆ ತಿನ್ನದೇ ಇದ್ದಿದ್ದರೆ, எல்லாருக்கும் அந்த ரிக்ரெட் எதனால இருக்குது? ಆ ವ್ಯಸನ ಎಲ್ಲರಿಗೂ ಯಾಕೆ? என்னால முடியும் ஆனா நான் செய்யல. ನನ್ನಿಂದ ಮಾಡಬಹುದಿತ್ತು ಆದರೆ ನಾನು ಮಾಡಲಿಲ್ಲ. அன்னைக்கே மாசம் 2000 ரூபாய் எஸ்ஐபியோ என்னது ஒரு போஸ்டல் என்ன சொல்லலாம், போஸ்டல் இன்வெஸ்ட்மென்ட்டோ ಅವತ್ತೇ ನಾನು ಯಾವುದೋ ಒಂದು SIP போட்டிருந்தா இன்னைக்கு அது எத்தனை லட்சமா இருந்திருக்கும்? ಹಾಕಿದರೆ ಇವತ್ತು ಎಷ್ಟು ಲಕ್ಷವಾಗಿರಬಹುದು. நான் காலேஜ் முடித்துட்டு ஊழியத்துக்கு வந்த நாட்கள்ல மார்த்தாண்டத்துல ஊழியரா இருக்கும்போது அங்க ஒரு LIC ஏஜென்ட் இருந்தார். ನಾನು ಕಾಲೇಜ್ ಮುಗಿಸಿ ಮಾರ್ತಾಂಡದಲ್ಲಿರುವಾಗ ಅಲ್ಲೊಂದು LIC ಏಜೆಂಟ್ ಇದ್ದರು. ಅವರು LICಗೆ ஆளு பிடிப்பதற்கு என்ன பிடிச்சு தொந்தரவு, சார் போடுங்க சார் மாசம் 2000, 3 மாசத்துக்கு 2000 ரூபாய் போடுங்க சார், 3 மாசத்துக்கு 2000 ரூபாய், 3 மாசம் 2000 ரூபாய், 3 மாசம் 5000 ரூபாய் போடுங்க சார், மாசம் 1000 வச்சாலே உங்களுக்கு 3000 வந்து தொந்தரவு பண்ணுவேன். ಅವರು ನನಗೆ ಒಂದು LIC ಅನ್ನ ಹಾಕುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಪಾಲಿಸಿ ಹಾಕುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಸರ್ ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು 2000 ಒಂದು 2-3 ಹಾಕಿ ಸರ್ ಅಂತ ದಿನ ನನಗೆ ಯಾವಾಗಲೂ ಅವರು ತೊಂದರೆ ಕೊಡುತ್ತಿದ್ದರು. ಅವರು ತೊಂದರೆ ಕೊಡಕ முடியாம மாசம் 2000 ரூபாய் பாலிசி, மாசம் 1500 பாலிசி, 2 பாலிசி ஒரு 2 ವರ್ಷ ಗ್ಯಾಪ್ல போட்டேனா. ಆತನ ತೊಂದರೆನ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲಾರದೆ ನಾನು 2 ಪಾಲಿಸಿಯನ್ನು ಹಾಕಿದೆ. 1,500 ಮತ್ತು 2,000 ಒಂದು 2 ಪಾಲಿಸಿಗಳನ್ನು ಹಾಕಿದೆ. ಕರೆಕ್ಟಾ ಅವರು ಪೇ பண்ணலனா உடனே ஃபோன் பண்ணுவாரு, பே பண்ணிடுவேன். ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ನಾನು ಪೇ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವರು ತಕ್ಷಣ ಫೋನ್ ಮಾಡುತ್ತಿದ್ದರು, ನಾನು ಪೇ ಮಾಡ್ತಿದ್ದೆ. 15-20 ವರ್ಷ ಕಳಿತು, 15-20 ವರ್ಷ ಕಳೆದ ನಂತರ ಅದು ಎತ್ತನೆಯೋ ಲಕ್ಷಮ ಎನ್ ಕೈಲ ಬಂತது. ಅದು ಎಷ್ಟೋ ಲಕ್ಷವಾಗಿ ನನ್ನ ಕೈಗೆ ಬಂತು. ಅಪ್ಪ ಯೋಚಿಸೇன், ಆಗ ಅಂದುಕೊಂಡೆ அன்னைக்கெல்லாம் ஒரு 10,000 போட்டுருக்கலாம் இல்லையா? போட்டுருக்கலாம், ஈஸியா போட்டுருக்கலாம். நான் ಒಂದು 10,000 ಆದ್ರೂ ನಾನು ಅವತ್ತಿಂದಾನೆ ಹಾಕಬಹುದಿತ್ತು ಅಂತ ಈಸಿಯಾಗಿ. ஊர்ல இருந்தேன், சொத்து இருந்தது, ரப்பர்ல பணம், எல்லா பணத்தையும் தாறுமாறா பயன்படுத்துறேன். அன்னைக்கெல்லாம் போட்டுருக்கலாம்ல. ಊರಲ್ಲಿದ್ದೆ, ಹಣವಿತ್ತು, ರಬ್ಬರ್ ಹಣವಿತ್ತು, ಎಲ್ಲವನ್ನ ನಾನು ಹೇಗೋ ಖರ್ಚು ಮಾಡಿದೆ, ಇದರಲ್ಲಾದ್ರೂ ಹಾಕಬಹುದಿತ್ತಲ್ಲ. ರಿಗ್ರೆಟ್ಸ್
விஷாத ಮಾಡುವುದು. ஆனா டிசிப்ளின் என்ன தெரியுமா? ಆದರೆ ಡಿಸಿಪ್ಲಿನ್ ಅಂದ್ರೆ இன்னையிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ನಾನು ಇವತ್ತಿನಿಂದಲೇ ಆರಂಭಿಸುತ್ತೇನೆ. சிறுதுளி பெருவெள்ளம். சின்ன எக்ஸசைஸ் பெரிய மசில். ಚಿಕ್ಕ ಹನಿ ಹನಿಯಾಗಿ ಕೂಡಿಸಿದ್ದು ಹಳ್ಳವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. என்ன பாஸ்டர் பைபிள் ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம் இதுக்கு. ಏನು ಪಾಸ್ಟರ್ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಿ ನೋಡೋಣ ಇದಕ್ಕೆ. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ಅಲ್ಪವಾದ ಆರಂಭವನ್ನು ಯಾರು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಬಹುದು ಎಂದು. அப்படியே டாம் டீம்னு பெருசா ஒண்ணு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ಏನೋ ದೊಡ್ಡದಾಗಿ ಹಾಗೆ ಆಗಿಬಿಡುತ್ತದೆ ಅಂತ ನಾವು ಎದುರು ನೋಡಬಾರದು. பெரிய எதிர்பார்ப்பு, ದೊಡ್ಡ ಎದುರು ನೋಟಗಳು நமக்குள்ளே சோர்வை உண்டாக்கும். ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಸೋಲುವಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ஒரே நாள்ல போய் நான் பயங்கரமா ஜிம்ல பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அது ஒரே நாள்ல பல்ஜானது மாதிரி இருக்கும். ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಭಯಂಕರವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಏನೋ ಬಲ್ಜ್ ಆಗಿರೋ ತರ ಅನಿಸಬಹುದು. ஆனா அடுத்த நாள் 2 நாள் கழித்து ಮರುದಿನವೇ அது நமக்கு உற்சாகத்தை கொடுக்காது. ஏன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல வராது ஒரே நாள்ல. ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ನಮಗೆ ಉತ್ಸಾಹವನ್ನು ಕೊಡೋದಿಲ್ಲ, ಅಷ್ಟೇ ನೀವು ಟಯರ್ಡ್ ಆಗಿ ಬಿಡುತ್ತೀರೋ. இன்னைக்கு நான் உட்கார்ந்து படிச்சே முடிப்பேன் எல்லாத்தையும் அப்படின்னு கிடையாது. ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಇದೆಲ್ಲವನ್ನ ಓದಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ಆದರೆ கொஞ்சம் கொஞ்சமாக ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அற்பமான ஆரம்பத்தை ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ யார் அசட்டை பண்ணக்கூடும்? ಅಲ್ಪವಾದ ಆರಂಭವನ್ನು ಯಾರು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಬಾರದು. Discipline is always small moment. ಡಿಸಿಪ್ಲಿನ್, ಶಿಸ್ತು ಅನ್ನೋದು ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಸಣ್ಣ ஒரு மூமெண்ட் தான். ಸಣ್ಣ ಒಂದು ಹೆಜ್ಜೆಯಿಂದ கொஞ்சம் படிக்கிறது, ಸ್ವಲ್ಪ ಓದುವಂತದ್ದು. நான் ஒரு நாள் ஃபுல்லா இருந்து ஜெபம் பண்ணுவேன், இல்ல உபவாசம் இருக்க போறேன், 24 உபவாசம் எல்லாம் தேவையில்லை. ನಾನು ಒಂದು ದಿನ ಪೂರ್ತಿ ಉಪವಾಸ ಇರ್ತೀನಿ ಅಥವಾ 21 ದಿನ ಉಪವಾಸ ಇರುತ್ತೇನೆ ಅನ್ನೋದೆಲ್ಲ ಬೇಡ. ಡೈಲಿ 10 ನಿಮಿಷம் ದಿನ ಒಂದು 10 டைம் எடுத்து 10 நிமிஷம் எல்லாரும் சொல்லுங்க, 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இருப்பேன். 10 நிமிஷ ನಾನು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಧ್ಯಾನಿಸುತ್ತೇನೆ. எத்தனை பேர் கடந்த மாதத்துல அட்லீஸ்ட் ஒரு 20 நாளாவது கண்ணை மூடிட்டு தனியா, நீங்க குடும்ப ஜெபத்தை சொல்லல, தனியா நீங்க 10 நிமிஷமாவது கண்ணை மூடிட்டு இருந்தீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ? வெகு சிலர். 10 நிமிஷம் 10 ನಿಮಿಷ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ನಾನು ಈ ತಿಂಗಳ ಪೂರ್ತಿ ಒಂದು 20 ದಿನವಾದರೂ ಧ್ಯಾನಿಸಿದೆ ಅಂತ ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? தனியாக, ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿ, தனியாக 10 நிமிஷம் அலார்ம் செட் பண்ணி இருக்க போறேன். 10 ನಿಮಿಷ ಅಲಾರ್ಮ್ ಸೆಟ್ ಮಾಡಿ ನಾನು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇನೆ. 10 ನಿಮಿಷம் இப்படி போய்டும், அப்படிதானே? 10 ನಿಮಿಷ ಹೀಗೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೆ. ಅದು போறதே தெரியாது நமக்கு. ಅದು ಹೋಗುವುದೇ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. ಸ್ಮಾಲ್ ಡಿಸಿಪ್ಲಿನ್, ಒಂದು ಸಣ್ಣ ಶಿಸ್ತು. ஹalleluya. இனிமே நான் ஒண்ணும் சாப்பிட போறதில்லை, இனிமே ஃபுல்லா காய்கறி தான் சாப்பிட போறேன், மாடு மாறு தான் சாப்பிட போறேன், எனக்கு தேவையில்லை. ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಏನು ತಿನ್ನೋದಿಲ್ಲ, ಬರೀ ತರಕಾರಿಗಳನ್ನೇ ತಿನ್ನುತ್ತೇನೆ. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள், ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ. கொஞ்சம் கொஞ்சம், ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ. நான் ஃபுல்லா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்க ஸ்கூல்ல ஒருத்தர் மோட்டிவேஷன் டாக் வந்து கொடுத்து, புக்ஸ் படிப்பதனால மில்லியனர்ஸ் ஆன நிறைய பேருடைய காரியத்தை அவர் பேசின. எல்லா பணக்காரர்களும் எல்லா பிரசிடென்ட்ஸும் நிறைய புக்கு படிப்பாங்க அப்படின்னு அவர் ஸ்பீச் கொடுத்தார். ನನ್ನ ಸ್ಕೂಲಿನಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಸ್ಪೀಚ್ ಕೊಟ್ಟರು, ಮೋಟಿವೇಶನಲ್ ಸ್ಪೀಚ್ ಕೊಟ್ಟರು. ಅದಂದ್ರೆ ಬುಕ್ಸ್ ಓದುವುದರಿಂದ ಅವರು ಅನೇಕರು ಮಿಲೇನಿಯರ್ಸ್ ಆಗಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಅದರ ವಿಷಯವಾಗಿ ನಮಗೆ ಒಂದು ಸ್ಪೀಚ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರು. அவங்க வந்து அந்த புக் ஸ்டால் வந்து போடுவாங்களா, ஹிகன் பாத்தம்ஸ், அந்த புக் ஸ்டால் ஸ்கூல்ல போட்டு அந்த புக் பிள்ளைகள் வாங்கி படிப்பதற்காக நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தார். ಆ ಬುಕ್ ಸ್ಟಾಲ್ ಅನ್ನು ಅವರು ಹಾಕಿದ್ದರು. ಆ ಬುಕ್ ಸ್ಟಾಲ್ ಅಲ್ಲಿ ಬುಕ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಒಂದು ಒಳ್ಳೆ ಪ್ರೇರೇಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಸ್ಪೀಚ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟರು. ಅದ ಕೇಟ್ಟು நிறைய புக் வாங்குனாங்க எல்லாரும். ಅದನ್ನು ಕೇಳಿ ಅನೇಕ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. ನಾನು வீட்ல சண்டை பிடிச்சு எடுத்து நிறைய புக் வாங்கி வச்சேன். ನಾನು ಮನೆಯಲ್ಲಿ ಜಗಳ ಮಾಡಿ ಅನೇಕ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಖರೀದಿಸಿದೆ. ಆனா ஒரு புக்கையும் படிக்கல. ಆದ್ರೆ ಒಂದು ಬುಕ್ ಓದಿಲ್ಲ. ரொம்ப வருஷம் கழிச்சு அதெல்லாம் செதில் பிடிச்சிருந்தது. ತುಂಬಾ ಹೊತ್ತು ವರ್ಷಗಳಿಂದ ನೋಡಿದಾಗ ಅದು ಗೆದ್ದಲು ಹಿಡಿದಿತ್ತು. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால காலேஜ் வரும்போது நிறைய புக் படிக்க ஆரம்பித்தேன். ಆದರೆ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ನಾನು ಕಾಲೇಜಿಗೆ ಬರುವಾಗ ಅನೇಕ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಓದಲು ಆರಂಭಿಸಿದೆ. ಅದು ಇಂದಕ್ಕೆ ನನಗೆ மிகுந்த பிரயோஜனமா இருக்குது. ಅದು ಇವತ್ತು ನನಗೆ ಅನೇಕ ಸಹಾಯಕವಾಗಿದೆ. சோ வேதத்திலே நம்ம பார்க்கும்போது ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ದಾವೀದನು கோலியாத்தை கவணினால ஜெயித்தான். கல்லை அடித்து ஜெயித்தான். ಗೋಲಿಯಾತನನ್ನು ಕಲ್ಲು ಹೊಡೆದು ಜಯಿಸಿದನು. ಇದರಲ್ಲಿ நீங்க சொல்லுங்க, ಇದರಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿ தாவீதுடைய திறமை இருக்கா இல்லையா? அதுல ದಾವೀದನ ಸಾಮರ್ಥ್ಯವಿದೆಯಾ ಇಲ್ಲೇ? சும்மா நம்ம பெந்தேகோஸ்தே ஆவிக்குரிய எல்லாம் ஆண்டவர் தான் பாஸ்டர், ஆண்டவர் தான். இல்ல இல்ல இல்ல,
ஆமென். ಸುಮ್ಮನೆ ನಾವು ಬೆಂದಗೋಸ್ತ ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ ಎಲ್ಲರೂ ದೇವರು ಮಾಡುವುದು இப்படி நம்ம சொல்லி நம்முடைய பலன் நம்முடைய பாகத்தை நாம் செய்ய வேண்டியதை டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ಹೀಗೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಮಾಡಬೇಕಾದ ನಮ್ಮ ಭಾಗವನ್ನು ನಾವು ಟೋಟಲ್ ಆಗಿ ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಬಿಡುತ್ತೇವೆ. நம்ம பிளான் பண்ண வேண்டியது, ನಾವು ಪ್ಲಾನ್ ಮಾಡಬೇಕಾದ, கற்றுக்கொள்ள வேண்டியது, ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕಾದ, அறிய வேண்டியது, ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ, செய்ய வேண்டியது, ಮಾಡಬೇಕಾದ, சாப்பிட வேண்டியது, ಊಟ ಮಾಡಬೇಕಾದ, எழும்ப வேண்டியது, ಏಳಬೇಕಾದ, ஓட வேண்டியது, ಓಡಬೇಕಾದ, எதையுமே நம்ம கணக்குல எடுக்கிறது இல்ல. ಯಾವುದನ್ನು ನಾವು ಲೆಕ್ಕಕ್ಕೆ ತರುವುದಿಲ್ಲ. செய்தது போலவே செய்துகிட்டு ಮಾಡಿದ ಹಾಗೆಯೇ ஒரு மாற்றம் செய்ய வேண்டும், ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರಬೇಕು, புதிதாய் கற்றுக்கொள்ள வேண்டும், ಹೊಸದಾಗಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು, புதிதாய் ட்ரை பண்ண வேண்டும் ಹೊಸದಾಗಿ ಟ್ರೈ என்ற ಮಾಡಬೇಕು. எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ಈ ಯಾವುದೇ ಐಡಿಯಾ செய்ததே செஞ்சுக்கிட்டு ಮಾಡಿದ್ದನ್ನೇ ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கப்பான்னு சொல்லி பழியெல்லாம் அவர் மேலே போட பழகிட்டோம். ದೇವರೇ ಏನಾದರೂ ಮಾಡಿ ಅಂತ ಎಲ್ಲ ಅವರ ಮೇಲೆ ಹಾಕಿ ಬಿಡುತ್ತೇವೆ. பாருங்க, இது சபையின் ஒரு வீக்னஸ். இது ಈ ಸಭೆಯ ಒಂದು ವೀಕ್ನೆಸ್. நாம் இதிலிருந்து மாற வேண்டும். ನಾವು ಇದರಿಂದ இது ಬದಲಾಗಬೇಕು. சபையோட வீக்னஸ். ಈ ಸಭೆಯ ವೀಕ್ನೆಸ್. தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು அந்த தேவன் தான் எல்லாம், நான் தூசி, நான் குப்பை, நான் ஒன்றுமில்லை அப்படின்ற ஒரு சைக்காலஜியை நாம் தவறாக புரிந்து கொண்டோம். ದೇವರೇ ಎಲ್ಲವೂ, ನಾನೇನೂ ಅಲ್ಲ, ನಾನು ಧೂಳು, ನಾನು ಕಸ ಅಂತ ಒಂದು ಈಗಂತ ಒಂದು ತಪ್ಪಾದ ಒಂದು ಮನೋಭಾವನೆ. அப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல தான் வந்திருக்கேன். ನಾನು ಅಂತ ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡ್ ಇಂದಾನೆ ಬಂದದ್ದು. எனக்கு அதான் தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು ಅಂತ ಹೇಳಿದರೆ ಹಾಗೆ ಹೇಳಬಾರದು ಅಂತ ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಪ್ರಾಕ್ಟೀಸ್ பண்றது வேஸ்ட். ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವುದು ವೇಸ್ಟ್. ஆண்டவர் பண்ணுவது போல நடத்துவது போல நடக்கும். ஆண்டவர் சித்தம்படி நடக்கும். ದೇವರು ನಡೆಸಿದ ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತದೆ, ಆತನ ಚಿತ್ತದಂತೆಯೇ ನಡೆಯುತ್ತದೆ. அப்படி கிடையாது. ಹಾಗಲ್ಲ. தாவீது கையில இருந்த திறமையை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். ದಾವೀದನ ಕೈಯಲ್ಲಿದ್ದಂತಹ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನೇ ದೇವರು ಉಪಯೋಗಿಸಿದರು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அந்த தாலந்து கதையை குறித்து இயேசு சொல்லும்போது, ತಲಾಂತುಗಳ ಕಥೆಯನ್ನ ದೇವರು ಯೇಸು ಹೇಳುವಾಗ, ஒருவனுக்கு எத்தனை தாலந்து சொல்லுங்க பாப்பா, எத்தனை தாலந்து கொடுத்தா ஞாபகம் இருக்கா? 5 தாலந்து. இன்னொருத்தனுக்கு 3 தாலந்து. இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து, 2 தாலந்து. 1 ஓகே, 1 3 5 வைத்துக் கொள்வோமே. ಒಬ್ಬನಿಗೆ 1 ನಾಣ್ಯ, ಇನ್ನೊಬ್ಬನಿಗೆ 5, ಇನ್ನೊಬ್ಬನಿಗೆ 3 ಅಂತ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. இது பட்சபாதம் இல்லையா? இது பட்சபாதவல்லவா? ஏன் ஆண்டவர் 5 கொடுத்ததனால அவனுக்கு மோட்டிவேஷன் நிறைய இருந்திருக்கும், நல்ல பிசினஸ் பண்ணா. இவனுக்கு 1 கொடுத்ததனால அவன் சோர்ந்து போயிருப்பான் பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் என்ன ஆர்கியூ பண்ணார். ಯಾಕೆ ಹೀಗೆ ಪಕ್ಷಪಾತ ಮಾಡಬೇಕು? ಅವನಿಗೆ 5 ಕೊಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ಅವನು ಮೋಟಿವೇಶನ್ ಆಗಿದ್ದಾನೆ, ನಿಮಗೆ 1 ಕೊಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ಅವನು ಮನಸ್ಸೋತು ಹೋಗಿದ್ದಾನೆ ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಒಬ್ಬರು ನನ್ನ ಬಳಿ ಆರ್ಗ್ಯುಮೆಂಟ್ ಮಾಡಿದರು. நியாயம் தானே? நியாயவே. இப்போ உங்களை 3 பேரை கூப்பிட்டு, ஒருத்தனுக்கு 5 லட்சம், இன்னொருத்தருக்கு 2 லட்சம், இன்னொருத்தருக்கு 50,000 தான் கொடுத்தேன். 50,000 வாங்கின ஆளுக்கு மாதிரி சோர்வா இருக்கும். எதுக்கு நம்ம பாரு, நம்மள மதிக்கல, நம்மள கேவலமா 50,000 தான் கொடுத்தாரு, அவனை மட்டும் பெரிய ஆள் மாதிரி மதிச்சு 5 லட்சம் பிசினஸ் கொடுத்தாங்க சர்ச்சில் இருந்து. நாங்கள் கொடுக்குறதெல்லாம் இல்லை பணம். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தயவு செய்து கேட்டில் வந்து கேட்டுறாதீங்க, யாருக்கோ கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கொடுக்க போறீங்கன்னு. ஸோ என்ன மதிக்கல பாரு, எனக்கு 50,000 தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலாக ஒரு சோர் வருவது நியாயம் தானேன்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணார் என்கிட்ட. அதனால தான் அந்த 1 தாலந்து உள்ளவன் பிஸ்னஸ் பண்ணாமல் அந்த 1 தாலந்து என்ன பண்ணானா, மண்ணுக்குள்ள கொண்டு மூடி வச்சான் அப்படின்னு சொன்னார். ಆದ್ದರಿಂದಲೇ ಆ 1 ನಾಣ್ಯ ಕೊಟ್ಟವನು ನನ್ನ ಅದನ್ನು ಹೋಗಿ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಟ್ಟನು ಅಂತ ನನ್ನ ಬಳಿ ಆರ್ಗ್ಯೂ ಮಾಡಿದನು. ஆனா அந்த வேதத்துல படிச்சீங்கன்னா, ಆದರೆ ಅದನ್ನು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದಿದರೆ, ஒருத்தனுக்கு 5 தாலந்து, இன்னொருக்கு 3 தாலந்து, இன்னொருக்கு 1 தாலந்து அவனவன் திறமையின்படி கொடுத்தாராம் அப்படின்னு சொல்லுது. according to his ability. ಒಬ್ಬನಿಗೆ 5 ನಾಣ್ಯ, ಒಬ್ಬನಿಗೆ 3 ನಾಣ್ಯ, ಇನ್ನೊಬ್ಬನಿಗೆ 1 ನಾಣ್ಯ, ಅವನವನ ಸಾಮರ್ಥ್ಯದ ಆಧಾರದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ ನಿಮಗೆ? ஆண்டவர் நாம் டிசிப்ளின்டாக பிராக்டிஸ் பண்ணி கற்றுக்கொண்டு அறிவதன் அதை கணக்கில் வைத்து தான் நமக்கு தாளந்தையும் கொடுக்கிறார். ನಾವು ಎಷ್ಟು ಶಿಸ್ತಾಗಿದ್ದು ಹೇಗೆ ಅದನ್ನ ಕಲಿತುಕೊಂಡು ಹೇಗೆ ನಾವು ಅದನ್ನ ನಡೆಯುತ್ತೇವೆ ಎಂಬ ಆ ಸಾಮರ್ಥ್ಯದ ಆಧಾರದಲ್ಲಿ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ಮೊದಲು ನಾವು ನಂಬುகிறோம், ಮೊದಲು ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ, என்னால செய்ய முடியும், ನನ್ನಿಂದ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. இரண்டாவது தீர்மானம் எடுக்கிறோம், ಎರಡನೇದು ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೇವೆ. மூன்றாவது செய்ய ஆரம்பிக்கிறோம், ಮೂರನೇದು ಅದನ್ನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತೇವೆ. அது பல நாட்கள் ஆகும், ಅದು ಅನೇಕ ದಿನಗಳ தனிமையாய் பண்ண வேண்டும், ಒಂಟಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು, இருட்டுல பண்ணணும், ಅದನ್ನು ಕತ್ತಲಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು, தனி ரூம்ல பண்ணணும். ಒಂದೇ ರೂಮಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು. பண்ணும்போது மோட்டிவேஷன் இருக்காது, ಮಾಡುವಾಗ ಒಂದು ಪ್ರೇರಣೆ ಇರುವುದಿಲ್ಲ,
பண்ணும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க, ಮಾಡುವಾಗ ಅದನ್ನು ಯಾರೂ ನೋಡುವುದಿಲ್ಲ, யாரும் ಕೈ ತಟ್ಟ ಮಾಟಾಂಗ. ಯಾರೂ ನಿಮಗೆ ಕೈ ತಟ್ಟುವುದಿಲ್ಲ. உங்களுக்கே என்னடா லூசு மாதிரி பண்றேன்னு தோணும். ನಿಮಗೆ ಅನಿಸಬಹುದು ಏನೋ ಲೂಸ್ ತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ இத பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு மாற்றமும் இல்லையேன்னு தோணும். ಇದನ್ನ ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದೇನೆ ಯಾವುದೇ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ ಅನಿಸಬಹುದು. ಆದರೂ செய்ய 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 ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಮಾಡುತ್ತಾ ஒரு நாள் break through வரும். ஆமென். break through ಬರುತ್ತದೆ. Hallelujah. அந்த break through ಆ break through சொல்லுது. இப்ப இத கவனிங்க. அந்த break through ಆ break through உங்கள் திறமையினால் மாத்திரமல்ல, ನಿಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯದ ಮೂಲಕ ಮಾತ್ರವಲ್ಲ. அந்த break through ಆ break through கர்த்தர் கொடுத்த 5 தாலந்து. ಆ ಕರ್ತನು ಕೊಟ್ಟಂತ 5 ನಾಣ್ಯಗಳು. 5 தாலந்து ಏನ್ ಕೊಡುತ್ತಾ? ಆ 5 ನಾಣ್ಯಗಳನ್ನು ಯಾಕೆ ಕೊಟ್ಟರು? உங்கள் தனிமையிலே, ನಿಮ್ಮ ಒಂಟಿಗತನದಲ್ಲಿ, இருட்டறையிலே, ಕತ್ತಲಿನ இரவிலே, ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ, உங்கள் ஆபீஸ்ல, ನಿಮ್ಮ ಆಫೀಸಲ್ಲಿ, உங்கள் தனிமை நேரத்திலே, ನಿಮ್ಮ ಒಂಟಿಯ யாரும் ಸಮಯದಲ್ಲಿ ಕೈ ತಟ್ಟಾம இருக்கும்போது, ಯಾರೂ ಕೈ ತಟ್ಟದೆ யாரும் ಇರುವಾಗ, உற்சாகப்படுத்தாமல் இருக்கும்போது, ಯಾರೂ ಉತ್ಸಾಹಪಡಿಸದೆ யாரும் ಇರುವಾಗ, புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது, ಯಾರೂ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ நீங்கள் ಇರುವಾಗ, செய்ததை கர்த்தர் பார்த்து ನೀವು ಮಾಡಿದ್ದನ್ನ ಖರ್ಚನ್ನು ನೋಡಿ அவனவன் திறமைக்கு ஏற்றவாறு, ಅವರವರ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ, according to his ability, ಅವರವರ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ, according to your ability, ನಿಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ நீங்கள் அதை செய்ய செய்ய உங்களுக்குள்ள எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ನೀವು ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಮಾಡುತ್ತಾ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ಸಾಮರ್ಥ್ಯವೂ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ உங்களுக்கு ಹೋಗುತ್ತದೆ. உங்களுக்கு இவ்வளவு ஹைட்ல நான் ஹை ஜம்ப் பண்ண முடியும் என்ற நம்பிக்கை, உங்களுக்கு ஒரு தரிசனம், ஒரு ஆசை, ஒரு கனவு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரானால், ನಿಮಗೆ ಒಂದು ಇಷ್ಟು ಹೈಟ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಹೈ ಜಂಪ್ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಅಂತ ಒಂದು ಆಸೆ ಅಥವಾ ಒಂದು ಕನಸು ನಿಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದರೆ, இப்போ இவ்வளவு ஹைட் தான் ஜம்ப் பண்ண முடியும், ಈಗ ಇಷ್ಟೇ ಹೈಟ್ ಜಂಪ್ ஆனா ಮಾಡಲು இவ்வளவு ಸಾಧ್ಯ, ஹைட் பண்ண முடியும் என்று நீங்க நம்புவீர்களானால், ಆದರೆ ನನ್ನಿಂದ ಇಷ್ಟು ಹೈಟ್ ಸಾಧ್ಯ ಅಂತ ನೀವು ನಂಬುವುದಾದರೆ, இன்னைக்கு நீங்க இந்த ஹைட்ல இருக்கீங்க, ಇವತ್ತು ನೀವು ಈ ಹೈಟ್ ஆனா இந்த ஹைட்ல ரீச் ஆவேன் நம்புகிறீர்களானால், ಈ ಹೈಟ್ ಅಲ್ಲಿ ನಾನು ರೀಚ್ ಆಗುತ್ತೇನೆ ಅಂತ ನೀವು ನಂಬುವುದಾದರೆ ஜெபம் பண்ணணும். ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அடுத்தது உங்களுக்கு தேவை என்ன? ನಂತರ ನಿಮಗೆ ಏನು ಬೇಕು? டிசிப்ளின். ಆ ಶಿಸ್ತು. ஹalleluya. ஹalleluya. நம்ப ஜம்ப் பண்ண முடியும் என்ற சிந்தனை தான் மோட்டிவேஷன். ಆ ಜಂಪ್ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಎಂಬ ಒಂದು ಚಿಂತನೆ ಇದೆಯಲ್ಲ, ಅದುವೇ ನಿಮ್ಮ ಪ್ರೇರಣೆ. ஆனா அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டியது என்னது? டிசிப்ளின். ನಂತರ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರಬೇಕಾದದ್ದೇನು? ಶಿಸ್ತು. தீவிரமா இல்ல, ಅದನ್ನು ತೀವ್ರವಾಗಿ, நிதானமாய், ಅದನ್ನು ಬಹು ಸ್ಥಿರವಾಗಿ, கொஞ்சம் கொஞ்சமாய், ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ, பொறுமையாய், ಸಮಾಧಾನ, கன்சிஸ்டன்ட். தமிழ் என்ன வார்த்தை? கன்சிஸ்டன்ட். தொடர்ச்சியாக. ஆமென். ಅದನ್ನು ನಿರತವಾಗಿ ಮಾಡುತ್ತಿರಬೇಕು. தொடர்ந்து, ಅದನ್ನು ನಿರಂತರವಾಗಿ கொஞ்சம் கொஞ்சம், எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக, ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ, பொறுமையாக, நிதானமாக, ನಿಧಾನವಾಗಿ, கன்சிஸ்டன்ட் ஆக. ಆ ಕನ್ಸಿಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ, அந்த கன்சிஸ்டன்ஸ் வரும்போது, ಅಂತ ಒಂದು ಕನ್ಸಿಸ್ಟೆನ್ಸಿ ಬರುವಾಗ கர்த்தர் அதை பார்க்கிறார். ಕರ್ತನು ಅದನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ஹalleluya. இங்க தான் ஆவியானவருடைய கிரியை இருக்கு பாருங்க. ಇಲ್ಲಿಯೇ ದೇವರ ಆತ್ಮನ ಕ್ರಿಯೆ ಇದೆ ನೋಡಿ. அவனவன் ಅವನವನು திறமைக்கு ஏற்றவாறு. தமிழ்ல என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியல, இங்கிலீஷ்ல according to his ability. ಅವನವನ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ, அவனவன் சாமர்த்தியத்துக்கு ஏற்றவாறு தான். ஹalleluya. ஹalleluya. அவனுக்கு 5 தாலந்து ஏன் கொடுத்தா? ಅವನಿಗೆ 5 எனக்கு ஏன் ஒரு தாலந்து தான் தந்தா? ನನಗೆ ಯಾಕೆ ಒಂದನ್ನೇ ಕೊಟ್ಟರು? ஏன்னா ஒரு தாலந்து உள்ளவன் ಯಾಕೆಂದರೆ அவன் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கான். ಅವನು ಅದೇ ಮೈಂಡ್ ಸೆಟ್ ಅಲ್ಲಿ என்னதான் பண்ணுவான்? மண்ணுல தான் புதைப்பான். மண்ணல்லே ಅವನು ಬಚ್ಚಿಡ್ತಾನೆ. ஆனாலும் பரவாயில்ல, பாவம், 7 ஏஜுக்கு அப்பா அப்பான்னு சொல்லி வர்றானே, அதனால 1வது கொடுப்போன்னு கொடுத்தாரே தவிர அவன் 1க்கு கூட தகுதி இல்லை. ಆದರೂ ಪಾಪ ಅವನು ಏಲೇಜಿಗೆ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಅಂತ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ಒಂದನ್ನಾದರೂ ಕೊಟ್ಟರು, ಅವನು ಒಂದಿಗೂ ಸಹ ಅರ್ಹನಲ್ಲ. ಆனா இன்னொருவன் 7 ஏஜுக்கு வர்றான், ಆದರೆ ಇನ್ನೊಬ್ಬನು ಏಲೇಜಿಗೆ ஆனால் அவன் ಬರುತ್ತಾನೆ. கன்சிஸ்டன்ட். ಅವನು ಕನ್ಸಿಸ್ಟೆನ್ಸಿ, அவனை பார்த்தா ஒண்ணும் தெரியல, ಅವನನ್ನು ನೋಡಿದರೆ எல்லாரே போல தான் இருக்கிறான், ஆனா டெய்லி அவன் போய் வர்க் பண்றான். ಆದರೆ ಪ್ರತಿದಿನ ಅವನು ಹೋಗಿ ವರ್ಕ್ டெய்லி ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அவன் ஜிம்ல போய் வர்க் பண்றான். ಪ್ರತಿದಿನ ಅವನು ಜಿಮ್ಗೆ ಹೋಗಿ டெய்லி ವರ್ಕ್ புக் எடுத்து ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. படிக்கிறான். ಪ್ರತಿದಿನ ಅವನು டெய்லி ಓದುತ್ತಿದ್ದಾನೆ. 10 நிமிஷம் ஆரம்பிச்சு 15 நிமிஷம் என்று சொல்லி 20 நிமிஷம், இப்போ டெய்லி அரை மணி நேரம் டெய்லி கண்ணை மூடி தியானித்து வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆவியிலே டெய்லி அவன் பிராக்டிஸ் பண்றான், பலப்படுகிறான். ಪ್ರತಿದಿನ ಅವನು 10 ನಿಮಿಷ ಧ್ಯಾನಿಸುತ್ತಾನೆ ಅಂತ ಇಟ್ಟುಕೊಂಡು ಈಗ ಅರ್ಧ ಗಂಟೆವರೆಗೂ ಹೋಗಿ ಅವನು ಪ್ರತಿದಿನ ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. மேல சூட் போட்டிருக்கனால யாருக்கும் தெரியல என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு. ನಾನು ಮೇಲೆ ಸೂಟ್ ಹಾಕಿರುವುದರಿಂದ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಏನ್ ಚೇಂಜ್ ಆಗ್ತಾ ஒரு ಇದೆ நாள் ಅಂತ. சூட்டை கழட்டி அப்படியே கையை மடக்கும் போது, ஹே எப்படி இப்படி ஆன, உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எப்படி இப்படி ஆன. ஜிம்ல போய் ஒர்க் பண்ணான் டெய்லி அரை மணி நேரம். ஆனா நம்ம கேட்போம் அப்படிதான், ஹே எப்படிடா இப்படி ஆயிட்ட கேட்பீங்களா இல்லையா? என்ன கேட்பீங்களா இல்லையா?
சொல்லுங்க. ಒಂದು ದಿನ ನಾನು ಹೀಗೆ ಶರ್ಟ್ ಬಿಚ್ಚಿ ನನ್ನ ಆ ಕೈ ತೋರಿಸಿದಾಗ ಹೇಗೆ ಹೀಗೆ ಆಯ್ತು ಅಂತ ನೀವು ಕೇಳುತ್ತೀರಾ ಇಲ್ವಾ? எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஆனான்னு. ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಹೇಗೆ ಆಯ್ತು ಅಂತ. ஆனாலும் கேட்போம். ಆದರೂ ಕೇಳುತ್ತೇವೆ. ಸಚಿನ್ ತೆಂಡೂಲ್ಕರ್ எப்படி அப்படி அடிக்கிறான் பாரு. ಸಚಿನ್ ತೆಂಡೂಲ್ಕರ್ ಹೇಗೆ ಅವನು ಹೀಗೆ ಹೊಡೆಯುತ್ತಿದ್ದಾನೆ எல்லாருக்கும் தெரியும். ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. அவன் உங்கள மாதிரி கல்யாண வீட்டுக்கும் பார்ட்டிக்கும் டீம் என்ன சொல்றது தியேட்டருக்கும் மொபைலும் இருக்காம ஸ்டேடியம்ல போய் ಅವನು ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಯಾವುದೋ ಪಾರ್ಟಿಯಲ್ಲೋ ಅಥವಾ ಯಾವುದೋ ಮೊಬೈಲಲ್ಲೋ ಕೂತ್ಕೊಂಡು ಅಥವಾ ಹೇಗೋ ಸಮಯ ಕಳೆದ ಅವನು ಸ್ಟೇಡಿಯಂಗೆ ಹೋಗಿ சின்னதான் ஆரம்பிச்சான். ಚಿಕ್ಕದಾಗಿ ಆರಂಭಿಸಿದನು. முதல்ல அடிக்கும் போது பால் மிஸ் ஆவதான் செஞ்சது. ಮೊದಲು ಹೊಡೆಯುವಾಗ ಬಾಲ್ ಮಿಸ್ ಆಯಿತು. சச்சினுடைய தெண்டுல்கருடைய கோச் மண்டையில கொட்டி இருப்பார் கண்டிப்பா. ಸಚಿನ್ ಅವರ ಕೋಚ್ ಅವರ ಮಂಡೆಯಲ್ಲೇ ಒಂದು ಹೊಡೆದಿರಬಹುದು. சில நாள் பிராக்டிஸ்க்கு லேட்டா போயிருப்பார். ಕೆಲವು ಸಮಯ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ಗೆ ಲೇಟ್ ಆಗಿ ಹೋಗಿರಬಹುದು. ಕೋಚ್ ಕೋಪத்துல கிரவுண்ட 10 தடவை சுத்துவான்னு சொல்லி ட்ரைனிங் பனிஷ்மென்ட் கொடுத்திருப்பார். ಕೋಚ್ ಕೋಪದಲ್ಲಿ 10 ಸಾರಿ ರೌಂಡ್ ಅನ್ನು ಸುತ್ತಿ ಬಾ ಅಂತಾನು ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟಿರಬಹುದು. சில வேளையில கண்டத சாப்பிட்டு உடம்பு ஏறி இருக்கும். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಏನೇನೋ ತಿಂದು ಮೈ ಸಹ ಬೆಳೆದಿರಬಹುದು. ಕೋಚ್ சொல்லிருப்பா இனிமே நீ ஒண்ணுமே சாப்பிட கூடாது இது மட்டும் தான் சாப்பிடணும் ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಟ್ರೈನಿಂಗ್ ಡಯಟ್ல போட்டுருப்பா. ಕೋಚ್ ಹೇಳಿರಬಹುದು ಇನ್ನು ಮುಂದೆ ನೀನು ಏನು ತಿನ್ನಬಾರದು ಅಂತ ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಡಯಟ್ ಆಗಿ ಅವರಿಗೆ ಹೇಳಿರಬಹುದು. சின்ன சின்ன காரியங்களை ஃபாலோ பண்ணி தான் ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ அந்த ஒரு திறமைசாலி அங்க நிற்கிறார். ಅಂತ ಒಂದು ಸಾಮರ್ಥ್ಯವುಳ್ಳವನು ನಿಂತಿದ್ದಾನೆ. நமக்கு என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? ನಮಗೆ ಏನು ಅಡ್ವಾಂಟೇಜ್ ಗೊತ್ತಾ? தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு நான் நம்புகிற அனுபவிக்கிற உண்மையை சொல்ல நமக்கு என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಮಗೆ ನಾನು ಅನುಭವಿಸಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಅಡ್ವಾಂಟೇಜ್ ಏನು ಗೊತ್ತಾ? நமக்கு உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ನಮಗೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾನೆ. உலக மனுஷனை விட ಲೋಕದ ಮನುಷ್ಯರು திறமைசாலிகளாய் நாம் விளங்குவோம். ಸಾಮರ್ಥ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಇರುತ್ತೇವೆ. ஆமான் ஒரே நாளிலே ராஜாவுக்கு ಚಮಚಾವಾಗ ರಾಜಾவுக்கு ஈக்குவலாக மாறல. ಆಮಾನನು ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ರಾಜನಿಗೆ ಈಕ್ವಲ್ ಆಗಿ ಬದಲಾಗಿಲ್ಲ. அவன் பல நாள் பிளான் பண்ணி ಅವನು ಅನೇಕ ದಿನಗಳು ரொம்ப ஸ்கெட்ச் போட்டு ತುಂಬಾ ಸ್ಕೆಚ್ ಹಾಕಿ ரொம்ப ಐಸ್ வச்சு ತುಂಬಾ ಐಸ್ நிறைய உருட்டு புரட்டு பண்ணி ಏನೇನೋ ಆತನು ಮಾಡಿ ಡಿಸಿಪ್ಲಿನ್ல இருந்து தான் ಶಿಸ್ತಿನಲ್ಲಿ ಇದ್ದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அவன் கரெக்டா போய் டைமுக்கு போய் ராஜாக்கு பின்னால கடந்து அவர் காலை கழுவி அவருக்கு உதவி செய்து டிசிப்ளின்டா இருந்து தான் ஆமான் அந்த பொசிஷன்ல வந்தான். ಅವನು ಸರಿಯಾಗಿ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಇದ್ದುವೆ ಅವನು ಶಿಸ್ತಿನಲ್ಲಿ ಇದ್ದು ಆತನು ಹಾಮಾನ್ ಹಿಂದೆ ಹೋದನು. ಅದು ஒரு ட்ராக். ಅದೊಂದು ஆனா இன்னொரு ட்ராக்ல ಆದರೆ ಇನ್ನೊಂದು மோர்தெகாய் அவனும் ஒரு டிசிப்ளின்ல தான் போயிட்டு இருக்கான். ಅವನು ಒಂದು ಡಿಸಿಪ್ಲಿನ್ ಅಲ್ಲೇ ಹೋಗುತ್ತಿದ್ದನು. ஆனா மேல வரும்போது ಅದರ ಮೇಲೆ ಬರುವಾಗ தேவனுடைய பலத்தையும் டிசிப்ளினை நம்பி இருக்கிற மோர்தெகாய் வெறும் சுய நம்பிக்கையை மட்டும் நம்பி இருக்கிற ஆமானை லகுவாக ஜெயித்து தூக்கல தொங்க விட்டார். ஆமென். ಬರೀ ದೇವರನ್ನು ಆತನ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನು ನಂಬಿರುವಂತಹ ಮೊರ್ದೆಕಾಯು ಬರೀ ಸ್ವ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಂತಹ ಹಾಮಾನನನ್ನು ನೇಣಿಗೆ ಹಾಕಿದನು. ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கும் உலகத்துக்கும் உள்ள வித்தியாசம். ಅದುವೇ ನಿಮಗೂ ಲೋಕಕ್ಕೂ ಇರುವ ವ್ಯತ್ಯಾಸ. ஹல்லேலூயா. அவன் செய்வது ಅವನು ಮಾಡುವಂತದ್ದು அவன் உலக மனுஷன் செய்வது சிலவைகள் வாய்க்கும் ஆனால் நாம் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆனால் நாம் என்ன பண்ணணும்? செய்யணும். ಲೋಕದ ಮನುಷ್ಯರು ಮಾಡುವಂತದ್ದು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತದೆ ಆದರೆ ನಾವು ಮಾಡುವಂತದ್ದು ಎಲ್ಲವೂ ನಡೆಯುತ್ತದೆ. ಆದರೆ ನಾವು ಮಾಡಬೇಕಾದದ್ದೇನು? ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಮಾಡಬೇಕು. ನಾವು ಮಾಡಬೇಕು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಮಾಡಬೇಕು. ಮಾಡುಲ್ಲ ಬೇಕು ಇಲ್ಲ ಮಾಡಬೇಕು. தமிழ்ல உள்ளவங்க இது கன்னடா சொல்றது மாடு பேக்கு. கன்னடா தெரியாதவங்க என்னடா பாஸ்டர் ஸ்டேஜ்ல இருந்து பேக்கு மாடுன்னு சொல்றான்னு புரிஞ்சுக்காது, கோவப்படாதீங்க. அது வேற மாடு பேக்கு. ரைட். சோ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம், ಸ್ವಲ್ಪವಾದ ಬದಲಾವಣೆ. கொஞ்சம் மாற்றம் பண்ணும்போது நமக்குள்ள சோர்வு வராது. ஏன் தெரியுமா? நம்ம எதிர்பார்க்கிறதே கொஞ்சம் தான். ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಮಾಡುವಾಗ ನಾವು ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಎದುರು ನೋಡುವಂತದ್ದು ಸ್ವಲ್ಪವೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. 5 ಪೇಜ್ தான் படிக்கணும். 5 ಪೇಜೇ ಓದಬೇಕು. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணா போதும் இப்போதைக்கு. 10 ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರ ಸಾರು ಈಗ. அப்ப நமக்கு சோர்வு வர கொஞ்சம் தான படிச்சிடலாம். ಆಗ ನಾವು ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಸ್ವಲ್ಪನೇ ಅಲ್ವಾ ಓದಿ ಬಿಡೋಣ ಅಂತ. ನಾನು அப்படியே 1 hour ஜெபம் பண்ண போறேன், ஒரு புக் ஃபுல்லா படிக்காம இப்ப எழும்ப மாட்டேன் அப்படின்னா சோர்ந்து வந்துரும் நமக்கு. ನಾನು ಈ ಒಂದು ಬುಕ್ ಓದಿಯೇ ಮುಗಿಸುತ್ತೇನೆ, ಹೇಳುವುದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೀಗೆಲ್ಲ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದರೆ ನಾವು ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய வசனத்தை ப்ரிப்பேர் எடுத்து வச்சிருக்கேன், நான் அதை சொல்லல. ஆனா சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன் நினைக்கிறேன்.
ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ನಾನು ವಾಕ್ಯಗಳನ್ನ ತೆಗೆದಿಟ್ಟೆ, ನಾನು ಹೇಳಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನಿಮಗೆ ವಿಷಯವನ್ನ ஜெபம் பண்ண போறோம். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. நம்முடைய பலஹீனம் என்னதென்று கர்த்தர் அறிவார். ನಮ್ಮ ಬಲಹೀನವು ಎಂತದೆಂದು ಕರ್ತನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. அவர் அறிவார். ஆண்டவரே உமக்கு தெரியாத ஒன்றுமில்லை, பலகீனம் எல்லாம் உனக்கு தெரியும்பா, எனக்கு பலகீனம் எல்லாம் உனக்கு தெரியும், சோம்பேறி தான், நான் அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னா அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார், ஒன்றும் நடக்காது. ನನ್ನ ಬಲಹೀನವೆಲ್ಲವೂ ದೇವರೇ ನಿನಗೆ ಗೊತ್ತು, ನೀವು ನೋಡಿಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಅವರು ನೋಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ, ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. சில வருஷங்களுக்கு முன்பாக ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಮುಂದೆ தேவன் என்னை ஜெபிக்கும்படி, உபவாசத்தை ஜெபிக்கும்படி எனக்கு கற்றுத்தந்து எனக்கு இருதயத்திலே பெருத்த ஒரு நடத்துதலை கொடுத்தார். ದೇವರು ನನಗೆ ಉಪವಾಸವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಎಂದ ಒಂದು ಪ್ರೇರಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಒಂದು ಅದರಲ್ಲಿ ಆತನು ನನ್ನನ್ನು ನಡೆಸಿದನು. ஆரம்பத்துல 7 நாள் உபவாசம் இருந்தேன். ನಾನು ಆರಂಭದ ದಿನಗಳಲ್ಲಿ 7 ದಿನ ಉಪವಾಸವಿದ್ದೆ. அப்புறம் ஆண்டவர் ಕಂಟಿನ್ಯೂ பண்ண சொன்னா 21 நாள் உபவாசம் இருந்தேன். ಆದ ನಂತರ ದೇವರು ನನ್ನನ್ನು ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡಲು ಹೇಳಿದರು, 21 ದಿನ ಉಪವಾಸವಿದ್ದೆ. அப்புறம் இன்னும் ಕಂಟಿನ್ಯೂ பண்ண சொன்னா 40 நாள் உபவாசம், அப்படியே ಕಂಟಿನ್ಯೂ ஆச்சு. ಇನ್ನೂ ಅದನ್ನು ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡಲು ಹೇಳಿದರು, ಅದ ನಂತರ 40 ದಿನ ಉಪವಾಸವಿದ್ದೆ. அந்த நாட்கள்ல ಆ ದಿನಗಳಲ್ಲಿ உபவாசம் இருக்கும்னா சபையில தான் தங்கி இருப்பேன். ಉಪವಾಸ ಅಂತ ಹೇಳಿದರೆ ನಾನು ಸಭೆಯಲ್ಲೇ ಇರುತ್ತಿದ್ದೆ. பல வேளை எனக்கு தோணும், ಅನೇಕ ಸಮಯ ನನಗೆ பண்றேனா, ಏನು ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ, ಲೂಸ್ மாதிரி ಉட்கார்ந்து இருக்கேனே, ಲೂಸ್ ತರ ಕೂತಿದ್ದೀನಲ್ಲ, ಲೂಸ್ மாதிரி ಜೋಮ್ பண்ணிட்டு இருக்கேனே, ಲೂಸ್ ತರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇನಲ್ಲ, ஒன்றும் நடக்கல, ಏನೂ ನಡೀತಾ ಇಲ್ಲ, ஒரு மாற்றம் இல்ல, ಯಾವುದೇ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ, ஒரு அற்புதம் பார்க்கல, ಯಾವ ಅದ್ಭುತವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. டெய்லி வரவங்க தான் வராங்க, ದಿನಾ ಬರೋರೇ ಬರ್ತಾರೆ, அந்த பிரசங்கம் தான் பண்றேன், ಅದೇ ಬೋಧನೆ பாட்டு தான் பாடுறேன், ಅದೇ ಹಾಡು ஜெபம் தான் பண்றேன், ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ, ஒரு மாற்றம் இல்ல, ಯಾವುದೇ ಬದಲಾವಣೆ போல தான் இருக்கு. ನಮ್ಮ ಯಾವಾಗಲೂ 40 நாள் ஆச்சு. 40 ದಿನ ಆಯ್ತು. மக்கள் வந்து சொன்னாங்க, ಜನ பாஸ்டர் பிரசங்கம் நல்லா உற்சாகமா ஃபயரா இருந்து அப்படினாங்க. ಪಾಸ್ಟರ್ ಇವತ್ತು ಬೋಧನೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ஃபயர்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க என் மேல அனுதாபத்துல சொன்னது, பாவம் அவர் தின்னாம தண்ணி குடிக்காம இருக்கிறாரே, உற்சாகப்படுத்துவோன்னு சொல்லி பாஸ்டர் இன்னைக்கு ஃபயரா இருந்துன்னு சொல்லிட்டு போனாங்க. ಫೈರ್ ಎಲ್ಲ ಏನು ಇಲ್ಲ, ಅವರು ನನ್ನನ್ನೇನೋ ಉತ್ಸಾಹ ಮಾಡಬೇಕು, ಪಾಪ ನೀರು ಕುಡಿದೆ ಆತನು ಉಪವಾಸ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಏನೋ ನನ್ನನ್ನು ಉತ್ಸಾಹ ಪಡಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ஜெபம் பண்ணேன், ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು, ஆண்டவர் இன்னும் கண்டினியூ பண்ண சொன்னார். ದೇವರು ಇನ್ನೂ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡಲು ಹೇಳಿದರು. அந்த நாட்கள்ல ಆ ದಿನಗಳಲ್ಲಿ எனக்கு சில வேளையில ನನಗೆ ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾನೇನು ಲೂಸಾ, பைத்தியமா இப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ಲೂಸಾ, ನಾನು ಹೀಗೆ ಕೂತು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. என்னுடைய நேச்சர் ரூமை பூட்டிட்டு உள்ள இருக்கவே முடியாது, அப்படிதான் என்னுடைய நேச்சர். ನನ್ನ ನೇಚರ್ ಹೇಗೆ ಅಂದ್ರೆ ನಾನು ಬಾಗಿಲು ಹಾಕೊಂಡು ಒಳಗಿರೋ ಅಂತ ಮನುಷ್ಯನಲ್ಲ. ஆச்சரியப்பட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் கேட்டுட்டு, ನನ್ನ ஊழியத்துல இருக்கிற ஊழியக்காரங்களே ஆச்சரியப்பட்டாங்க, நீ இப்படி இருந்தியா, நீ ரூமை பூட்டிட்டு உள்ள இருந்தியா, சான்ஸே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதான் என்னுடைய நேச்சர். ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು, ನನಗೆ ಗೊತ್ತಿರೋರೆಲ್ಲ ನನ್ನನ್ನು ಹೀಗೆ ಕೇಳಿದರು, ನೀನು ಹಾಗೆ ರೂಮಿನಲ್ಲಿ ಬಾಗಿಲು ಹಾಕೊಂಡಿದ್ದ. என்னுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைவு. ನನ್ನ ಅಟೆನ್ಷನ್ ಸ್ಪ್ಯಾನ್ ತುಂಬಾ ಕಮ್ಮಿ. கிளாஸ்ல போனாலும், எந்த இன்ஸ்டிடியூட் போனாலும், எந்த ட்ரைனிங் போனாலும் டீச்சருக்கு எனக்கு ஒத்துவா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன். என்னோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைவு. உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி இருக்கும், கவலைப்படாதுங்க, அதை விட மோசமாக தான் நான். ನನ್ನ ಅಟೆನ್ಷನ್ ಸ್ಪ್ಯಾನ್ ತುಂಬಾ ಕಡಿಮೆ. ನಾನು ಎಲ್ಲೇ ಕ್ಲಾಸಿಗೆ ಹೋದ್ರು, ಎಲ್ಲೇ ಹೋದ್ರು ನನಗೂ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡ್ತಿದ್ದೆ ಕ್ಲಾಸನ್ನ, ಯಾಕೆಂದ್ರೆ ನನ್ನ ಆ ಸ್ಪ್ಯಾನ್ ತುಂಬಾ ಕಡಿಮೆ ಇತ್ತು. எந்த காலேஜ் போனாலும், ஸ்கூல்ல போனாலும் ஸ்டாஃப் ரூம்ல என்ன பத்தி பேசுவாங்க, குறும்பு, இவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் என்ன பத்தி பேசுவாங்க. ಯಾವುದೇ ಸ್ಕೂಲ್ ಕಾಲೇಜ್ಗೆ ಹೋದ್ರು ಇವನು ತುಂಬಾ ತೀಟೆ, ಇವನನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಲೇ ಆಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ಆದರೆ நான் அப்படியே சொல்லிட்டு என்ன விட்டு கொடுக்கல, ಹಾಗೆ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಲಿಲ್ಲ. I decided to change. ನಾನು ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಲು ತೀರ್ಮಾನಿಸಿದೆ. கர்த்தருடைய பலத்தினால் தீர்மானம் எடுத்தேன். ಕರ್ತನ ಬಲದಿಂದ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದೆ. அப்ப ಉಪವಾಸಿத்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது, ಆಗ ಉಪವಾಸವಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವಾಗ ரொம்ப கஷ்டம், எனக்கு ತುಂಬಾ ಕಷ್ಟ, ನನಗೆ முடியாது, ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವೇ ಆಗ್ತಿರಲಿಲ್ಲ. ஆண்டவரே உம்மோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், ನಿನ್ನೊಂದಿಗೆ ಒಪ್ಪಂದ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ, ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், ಹರಿಕೆ அப்படி என்று சொல்லி ಹಾಗಂತ ಹೇಳಿ கட்டுப்படுத்திட்டு, ಅದನ್ನು ಕಟ್ಟುಪಡಿಸಿ, ஆமென், ಮೊಬೈಲ್ கையில இருக்கு, ಮೊಬೈಲ್ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ, பார்க்கலாம், ಏನೇನೋ ನೋಡಬಹುದು, ஏதோ வீடியோ பார்க்கலாம், ಏನೇನೋ ವಿಡಿಯೋ ನೋಡಬಹುದು, ಕಾಮಿಡಿ பார்க்கலாம், ಕಾಮಿಡಿ ನೋಡಬಹುದು, ಪ್ಯೂರ್ಲಿ ಸ್ಟಿಕಿಂಗ್ ಟು ದ ಸಬ್ಜೆಕ್ಟ್. ಆದರೆ ನಾನು ಪ್ಯೂರ್ ಆಗಿ ಆ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಗೆ ಮಾತ್ರ ಅಂಟಿಕೊಂಡಿದ್ದೆ. சாப்பிடாம ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு, ಊಟ ಮಾಡದೆ ಬರೀ ಜ್ಯೂಸ್ ಮಾತ್ರ ಕುಡಿದು, ஹalleluya, நாட்கள் கடந்து சென்றது, ದಿನಗಳು ಹಾಗೆ ಕಳೆಯಿತು. ஒரு நாள் ஊழியத்திலே சபையிலே கிரியை ஆரம்பித்தது. ಒಂದು ದಿನ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿತು. ஹalleluya, அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது, ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲು அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்தது, அதிசಯಗಳು ನಡೆಯಲು ಆರಂಭಿಸಿತು. எல்லோருக்கும் அந்த சபையில இருந்த எல்லோருக்கும் பலவிதமான அற்புதங்களும் அதிசயங்களும், ಎಲ್ಲರಿಗೂ ಸಭೆಯಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲರಿಗೂ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು அதிசயಗಳು ನಡೆಯಲು ಆರಂಭಿಸಿತು. ஹalleluya. அதன் பதிலாகத்தான், அதன்
கனியாகத்தான் நம்ம இந்த இடத்துல இந்த சபையை கட்டி இருக்கிறோம். ಅದರ ಫಲವಾಗಿಯೇ ನಾವು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಿದ್ದೇವೆ. பலவிதமான அற்புதங்கள், ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು, பயங்கரமான ஹீலிங்ஸ், ಭಯಂಕರವಾದ ಹೀಲಿಂಗ್ಸ್ ಗಳು. அதே போல ಅದರಂತೆ மறுபடியும் ஆரம்பிக்கும்படி கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ಮತ್ತೆ ಆರಂಭಿಸುವ ಹಾಗೆ ಕರ್ತನು ನನ್ನ ಬಳಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. நம்முடைய வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ நாம் செய்யும்போது ನಾವು ಮಾಡುವಾಗ நமக்கு தோன்றாது. ನಮಗೆ ಅನಿಸುವುದಿಲ್ಲ. ஆனால் ಆದರೆ கன்சிஸ்டன்டாக செய்யும்போது ಅದನ್ನ கர்த்தருடைய பலன் அங்கே விளங்கும். ಕರ್ತನ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ கர்த்தருடைய ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. பலன் விளங்கும். ಕರ್ತನ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ஹalleluya. ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. ಹalleluya. ஒரு அறிவிப்பு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ಒಂದು ವಿಷಯವನ್ನು இந்த ಹೇಳೋದು வாரத்துல இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ಈ ವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 7 மணிலிருந்து 8:30 மணி வரை சபையில ஜெபம் வைக்கிறோம். 7 ಗಂಟೆಯಿಂದ 8:30 ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ಶುಕ್ರವಾರ நம்ம ಸಂಜೆ பில்டிங் வேலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக செவ்வாயும் வெள்ளியும் 2 நாட்கள் வைத்திருந்தோம். ನಾವು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕೆಲಸ ಆರಂಭಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಮಂಗಳವಾರ ಮತ್ತು ಶುಕ್ರವಾರ 2 ದಿನ இப்போ ஃப்ரைடே ஆரம்பிக்கிறோம். ಈಗ ಶುಕ್ರವಾರ ಮಾತ್ರ ಆರಂಭಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. கடந்து வாங்க, ಬನ್ನಿ, ನೀವು அதிகமான காரியங்களை டீச் பண்ணுவோம். ಅಧಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು சேர்ந்து ಹೇಳಿಕೊಡುತ್ತೇವೆ. ஜெபிப்போம். ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. 7 மணிலிருந்து 8:30 மணி வரை. 7 ಗಂಟೆಯಿಂದ 8:30 ஆமென். மியூசிஷியன்ஸ் மேல வாங்க, ஆராதிக்கலாம், எழுந்து நிற்கலாமா? ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು ತಮ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸುವರು. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord.